நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் மாதத்தின் இந்த முதல் நாளில், புதிய ஆண்டின் முதல் நாளில் கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற எல்லாரும், ஓ ஸ்தோத்திரம் ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா. 2024 கடக்க எங்களுக்கு ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2025 ஆண்டிலே கர்த்தர் நம்மை பார்க்க வைத்திருக்கிறார். ஒருத்தர் சொன்னார் நேற்று, ஆண்டவரே 2024 கடக்க விடாம பிசாசு பல தடைகளை கொடுத்தான், ஆனா 2024 அற்புதமாய் கடக்க கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கணும்? கர்த்தர் நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை விட்டு விலகாமல், நம்மை மறவாமல் நினைத்த நம்முடைய அற்புதமான ஆண்டவரை நம்ம எல்லாரும் நம்முடைய இடத்துல எழும்பி நின்று நம்மை நினைக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஆண்டவரை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மனதார நன்றி சொல்லுங்க. மனதார நன்றி சொல்வேன். எப்படி நினைத்தாரு? இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை கைகளை உயர்த்தி நன்றி 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 ஐயா, கோடி கோடி நன்றி நன்றி நன்றி, கோடி கோடி நன்றி ஐயா. எதினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேச நீதானையா, மட்டும் காத்த எங்கள் தெய்வமே, எங்களை கண்டவரே. எல்ரோய் எல்ரோய், என்னையும் எப்படி நாங்கள் நன்றி சொல்லுவோம்? நீர் எங்களை பார்த்ததினாலே எங்களை நடத்தி. எப்படி நான் நன்றி, 2 கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி நன்றி. ஓ thank you Jesus. சொல்லுவோம், எத்தனை முறை பலன் தந்து நம்மை நடத்தி கொண்டு வந்தார். சுகமானே சுகமானே சுகமானே, தழும்புகளால் சுகமானே, என் குடும்ப மருத்துவர் நீரே. நம்முடைய குடும்பத்தின் மருத்துவராயிருந்து 2024 முழுவதும் என்னுடைய பலவீனத்தில் சுகம் தந்த அற்புதமான ஆண்டவரே, கைகளை உயர்த்தி நன்றி நன்றி. ஹல்லேலூயா. நன்றி
2024 ஆண்டு முழுவதும் நம்மை தள்ளாட விடாமல் தாங்கி பிடித்த ஆண்டவரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை வாக்கு தந்து தேற்றினவர். ஓ ஜீசஸ், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து. உனக்கு எப்படி நன்றி சொல்லாமல் இருக்க முடியும்? நன்றி. கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி. ஓ நன்றி நன்றி. நாங்கள் குடும்பமாய் உம்முடைய சமூகத்திற்கு வந்து கர்த்தர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து ஆண்டவரே, 2024 ஆண்டில் நீர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. எங்களை மறவாமல் நினைக்கிற எங்கள் ஆண்டவரே, 2024 ஆண்டு ஒரு நிமிடம் கூட எங்களை மறக்கவில்லை. இரவும் பகலும் எங்களுக்காக நீர் ஆண்டவரே எங்களை பாதுகாக்கும் நோக்கத்தோடு, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்ன வார்த்தையின்படி 2024 ஆண்டு சத்துரு விதைத்த எல்லா கிளைகளின் மத்தியிலும், எல்லா விதமான திட்டங்களின் மத்தியிலும் கர்த்தர் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் சுகபத்திரமாய் கொண்டு வந்ததற்காக நல்ல கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல முதல் நாள் நாங்க அடி எடுத்து வைப்பதனுடைய மிகப்பெரிய காரணர் இயேசுதான். ஹல்லேலூயா, இயேசுதான். நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்ததை நாங்கள் எண்ணி பார்த்து இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம், எப்படி நாங்கள் உடுத்துகிறோம், எப்படி காரியங்களை செய்கிறோம், எப்படி எங்கள் தேவைகளை சந்தித்தீர், எப்படி எல்லா பாரத்தையும் நீக்கினீர், எப்படி எங்களை பலப்படுத்தினீர், எப்படி எங்களை சுகப்படுத்தினீர், இதெல்லாவற்றையும் நினைத்து இந்த புத்தாண்டு நாளன்று காலை ஆண்டவரே ஆராதனையிலே நாங்கள் எல்லாரும் சபையாய் மகிமைப்படுத்தும்படி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசனத்தினால் எங்களை நினைத்து ஆண்டவரே வாக்கு தந்து தேற்றுகிற ஆண்டவர் நீர். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்கு வாக்கு தந்து தேற்றுகிற அற்புதமான ஆண்டவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. ஹல்லேலூயா. வாக்கு தந்து தேற்றுகிறவரே, உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய சமூகத்துல உம்மை உயர்த்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். நாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். இந்த காலை ஆராதனைக்கு மாதத்தின் முதல் நாளிலே வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பாய் குடும்பத்தின் சார்பில், சபையின் சார்பில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் நமக்கு நல்லவராய் இருந்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். எதை வேணா மறந்துடலாம், அவருக்கு நன்றி சொல்லாம நம்ம இருக்கவே முடியாது. கிறிஸ்தவர்களா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷம் என்ன யோசிச்சு பாருங்க. மற்றவர்கள் அவங்க புதிய வருடத்துக்குள் போகும்போது அவங்க எப்படி போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் எங்களையும் என்னையும் உங்களையும் எப்படி கொண்டு போறார்? வாக்கு தத்தத்தை கொடுத்து நம்மை உள்ளே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு பலனாய் மாறுகிறது. அதுதான் இந்த வருடத்தை கடக்க உதவி செய்கிறது. போன ஆண்டிலே உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்த அற்புதமான ஆண்டவர். இன்றைக்கு நாங்கள் பல காரியங்களை பார்க்கும்போது எப்படி கர்த்தர் உங்களையும் நாங்க பார்க்கிறோம், நீங்களே எங்களை பார்க்குறீங்க, எப்படி நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லும் போது கர்த்தர் வாக்கு பண்ணினவர் நிறைவேற்ற போதுமானவராய் இருக்கிறார். இந்த வருடம்ல எத்தனை வருடம் கடந்தாலும் கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னா அது நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாம எல்லாரும் இணைந்து நன்றி சொல்லி அவரை மகிமைப்படுத்தி உயர்த்த போகணும். வார்த்தையினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தெய்வத்தை உயர்த்துவோம்.
நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி துதிக்க வந்தோம். சொல்லுவோம், நன்றி சொல்லி உம்மை பாட, நன்றி சொல்லி காருண்யத்தை எண்ணி துதிக்க வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் எல்லாரும் நன்றி நன்றி சொல்வோம். நல்லவரே, உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நல்ல கைகளை தட்டி உடன்படிக்கை செய்து நம்மை நடத்தி வந்து மறவாமல் நம்மை நினைத்து காத்தவரை உயர்த்துவோம். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே, மறவாமல் எப்போதும் காத்து கொண்டே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தே, மறவாமல் எப்போதும். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் சொன்னதெல்லாம். எல்லாரும் நன்றி சொல்வோம். நன்றி. ஒன்றும் குறையாமல் எங்களை பாதுகாத்து நிற்க பண்ணின ஆண்டவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும். ஓ நன்றி நன்றி சொல்வோம் நல்லவரே, நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் நல்லவரே. ஓ ஜீசஸ், கைவிடாமல் நம்மை விட்டு விலகாமல் நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்து, கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின, மறுபடியும் சொல்லுவோம், கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்து, கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட. வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை. நன்றி 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 சொல்வோம் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம், ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும். வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால். மறுபடியும் சொல்லுவோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால். ஓ வார்த்தையினால். நன்றி நன்றி சொல்வோம் உயிர்
முடியும் வரை. ஓ நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை. எத்தனை பேர் அதை எண்ணி துதிக்கிறீங்க? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை. மறுபடியும் எல்லாரும் நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி துதிக்க வந்தோம். நன்றி சொல்லி காருண்யத்தை எண்ணி. ஓ வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர், வார்த்தையினால் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, எங்களை பாதுகாத்த தெய்வமே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க ஒன்றும் எனக்கு குறையல? அன்னைக்கு ஆனா ஒரு கல்யாணத்துல சில குறைவுகள் இருந்தது, ஆனா அங்க இயேசு இருந்ததுனால அந்த குறைவு நிறைவாச்சு. இன்னைக்கு எனக்கு ஒன்றும் குறையாமல் நான் பாடுறேன்னா சும்மா பாடலை. ஒன்றும் குறையாமல் இருந்ததுக்கு காரணம் இயேசு என் வாழ்க்கை என்னும் படகில் இருந்ததுனால என்னை அப்படி நடத்தி வந்தார். எப்படி எத்தனை பேர் அப்படி நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொன்னீங்க? நான் அப்படிதான் நினைக்கிறேன். எனக்கு இன்னைக்கு ஒன்றும் குறையலை அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது காரணம் அவர் தான். ஒருவேளை குறைஞ்சிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், குறைவுகளை நிறைவாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அப்படியே குறைவாவே இருன்னு விட்டுற மாட்டாரு. யாருக்கோ கல்யாணம் ஏதோ நடக்குதுப்பா காணாவூர்ல, நான் அங்க போய் நான் என்ன அந்த குறைவை நிறைவேற்றி எனக்கு என்ன கிடைக்கும்? இல்லை இல்லை இல்லை. குறைவுன்னு ஒன்று வந்துட்டா என்னுடைய ஆண்டவர் அதுல ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறாரு. அந்த குறைவுகளை நிறைவேற்றுவதில் முதலாவது வந்து நம்மை அந்த குறைவுகளை நிறைவேற்றி நம்மை பாதுகாக்கிற அற்புதமான ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு புதிய வாழ்க்கையை தந்து என்னை அற்புதமாய் நடத்தின இந்த ஆண்டவரை சொல்லி இன்னொரு பாடலை நம்ம எல்லாரும் இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கைகளை தட்டி வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி. எப்படி சொல்றீங்க? மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க என்னை மறவாமல் கர்த்தர் போஷித்தார், போஷித்து நடத்தினார்? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்பொழுதுமே மறப்பதில்லை. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும். ஓ குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. ஆகவே நன்றி முழு மனதுடன். நன்றி மன நிறைவுடன் சொல்லுவோம், சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கைகளை தட்டி புதியவைகளை தோன்ற செய்கிற ஆண்டவர்.
2025ஆம் ஆண்டு நிச்சயமாக புதிய காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல், பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டி. புதியவைகள் நன்றி நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்திருந்திருக்கலாம், ஆனால் இந்த 2026ஆம் ஆண்டு கம்பீரத்தோடு அறுப்போம் என்று கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறது நினைத்து சொல்லி பாடுவோம், உயர்த்துவோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்க செய்வீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். விசுவாசமா சொல்லுங்க, கரங்கள் எல்லாத்தையும் கொடுக்கும் கரங்களாய் மாற்றுகிற ஆண்டவருக்கு ஓ நன்றி. இயேசப்பா நன்றி, மன நிறைவுடன் நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். இயேசுவே நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் எல்லாரும் மன நிறைவுடன் சொல்லுங்க, நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஓ நன்றி, thank you Jesus. எங்கள் முழு மனதோடு மன நிறைவோடு ஓ மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் மனசு நிறைஞ்சிருக்கு? மனசு நிறைஞ்சிருந்தா தான் பாட்டு வரும். மனசு ஏன் நிறையுது நமக்கு? கர்த்தர் எனக்கு செய்ததை நான் நினைச்சேன்னா நிறைஞ்சிரும். நம்ம செஞ்சுக்கிட்டோம், நம்மளுடைய காரியத்தினால தான் நடந்துச்சு. நான் நல்ல பணம் சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன், பேங்க் அக்கௌண்ட்ல நிறைய காசு வச்சிருக்கிறேன், அதனால நடந்துச்சு. இல்லை இல்லை இல்லை, எதனாலே நடக்கலை. கர்த்தர் என் கூட இருந்தா எல்லா குறைவுகளும் நிறைவாகும். அவர் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்படிதான் 2024 கடக்க முடிஞ்சது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்படிதான் கடந்தீங்க. ஆமா, வேற எப்படியும் கடந்துட முடியாது. நமக்கு இருக்கிற சூழ்நிலை, சில பேர் பாருங்க, வெளியில பாக்குறதுக்கு, வெளி தோற்றத்துக்கு பா இவரை மாதிரி திறமைசாலி ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் நினைப்பாங்க. என்ன அறிவு, என்ன தாளந்து, என்ன இது, அப்படிலாம் நினைப்பாங்க. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்தா அப்படி தோணும். ஆனா நமக்கு தான் தெரியும் நம்ம எப்படின்னு. நம்ம திறமை உள்ளவங்களா, நம்ம எப்படிப்பட்டவங்க, நமக்கு ஞானம் இருக்கா அப்படின்றது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை நபருக்கும் தெரியும். இன்னைக்கு அப்படி தெரிஞ்சதை நான் சொல்றேன். நான் இல்லை, என் பலன் இல்லை, என் தாளந்து இல்லை, எதுவுமே இல்லை. 2024 கடந்ததுக்கு காரணம் இயேசு என் கூட இருந்தது மாத்திரம் தானே தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அதான் சொல்லி பாடுறேன், முழு மனதுடன் மன நிறைவுடன் எப்படி சொல்ல முடியும்? இந்த ஏசப்பா எனக்கு செஞ்சதை நான் நினைச்சா நான் சொல்ல முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே அதனூடாய் நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண முடியும்.
தேவனுடைய மகிமையை காண முடியும் சும்மா போடல. பைபிள்ல கர்த்தரை விசுவாசிச்சாங்க. 18 வருஷம் 12 வருஷம் பாடுபட்டவங்க, 32 வருஷம் 38 வருஷம் ஒரே இடத்துல உட்கார்ந்து இருந்தவர் கர்த்தரை விசுவாசிச்சார். கண்ணு தெரியாம இருந்தார், கர்த்தரை விசுவாசிச்சார். யாரெல்லாம் பைபிள்ல கர்த்தரை விசுவாசிச்சு கர்த்தரை நம்பி அவர் பாதையில போனாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய மகிமையை கண்டார்கள். இன்றைக்கு நானும் நினைக்கணும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், ஆகவே அவரை நான் விசுவாசிக்கிறேன். நிச்சயமா இந்த ஆண்டுல பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போதுமானவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லி உயர்த்த போகிறோம். ஓ ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு பாட போறோம். கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு உயர்த்துவோம். சொல்லுங்க, இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே, ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பி நாம் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பி நாம் விசுவாசித்தார் நீதிமான் பிழைப்பானே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்புறீங்க? இந்த புதிய ஆண்டிலே அற்புதம் செய்ய போகிறார். எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போக போகிறது. ஓ ஸ்தோத்திரம். பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. பழையவை ஒழிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே. கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே. ஒரு கிருபை. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய ஆண்டு ஒரு அற்புதம் செய்வாரே. இந்த புதிய ஆண்டு ஒரு அற்புதம் செய்வாரே. குருடர்களை பார்க்க செய்தார், செவிடர்களை கேட்க செய்தார், உடவர்களை நடக்க செய்தார். ஓ ஸ்தோத்திரம். கர்த்தரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். இந்த புதிய ஆண்டிலே அவரை விசுவாசித்து அவரை நம்பி நாம் காலடி எடுத்து வைப்போம். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. எல்லா பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லா பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. ஒரு அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுத்தீரே. தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஓ தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா
எல்லாரும் எழுப்பி நின்று இந்த புதிய ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினான் விசுவாசித்தான் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினான் நீதிமான் பிழைப்பான். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுக்கிறே. ஹல்லேலூயா தூக்கி எடுக்கிறவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுக்கிறே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா தூக்கி எடுக்கிறே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்க நம்பிக்கை அதுதான். நாங்க தூக்கி எடுக்க முடியாத ஒரு நிலையில தான் நாங்க இருந்தோம். ஆனா எங்களை தூக்கி எடுத்து தாயின் கருவில் எங்களை தெரிந்து கொண்டு 2024 ஆண்டை முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் எங்களை எத்தனையோ காரியங்களிலே தூக்கி எடுத்திருக்கிறீர். 2025 ஆண்டு தூக்கி எடுத்த கர்த்தர் என்னோடு கூட உட்பிரவேசிக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வருவதுதான் எங்களுக்கு தைரியம். யார் எங்களோடு கூட வந்தாலும் அந்த தைரியம் எங்களுக்கு நிரந்தரமானதா இருக்காது. நிரந்தரமாகிய இந்த இயேசு எங்களோடு கூட வருவதுதான் எங்கள் வாழ்க்கையின் தைரியமா இருக்கிறது. ஆண்டவரே, நாங்க ஏன் உம்மை பாடுறோம், உம்மை உயர்த்துறோம், உம்மை மகிமைப்படுத்துறோம்? இந்த 2025 ஆண்டு நுழையும் போதே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்க எல்லாரும் ஏன் உம்முடைய சமூகத்துல கூடி வந்து இந்த முதல் நாளை விசேஷப்படுத்துறதுக்கு காரணம், கர்த்தர் எங்களோடு கூட எப்பொழுதும் நிரந்தரமாய் நித்தியமாய் எங்களோடு கூட நீர் வருகிறவராய் இருக்கிறீர் என்பதற்காக மாத்திரமே. சில சூழ்நிலைகளிலே நம்மை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழ்நிலை ஆகிவிடும். அவர்கள் பிரிந்து சென்றால் இது எப்படி நடக்கும், இது எப்படி இந்த காரியத்தை முன்னகர்த்தி செல்வார்கள் என்று பலர் உங்களை பார்த்து நினைத்திருக்கலாம். ஆனால் யார் நம்மை விட்டு பிரிந்து சென்றாலும் என்னை விட்டு பிரியாத ஒரு நல்ல பங்கு என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய கரம் என் மீது இருக்கிறது. அவர் என்னை நடத்துகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தர் செய்கிற நன்மைகளை விவரிக்கவே முடியாது. we cannot explain his goodness in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்கிற நன்மைகளை நாம் ஒருபோதும் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட நன்மைகள் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நன்றி நன்றி என்று சொல்றோமே, சும்மா வெளித்தோற்றமா அல்ல. கர்த்தர் உண்மையிலே எனக்கு அப்படி செய்திருக்கிறார் என்று சொல்றவங்க மாத்திரம் நல்ல கைகளை உயர்த்தி, ஆண்டவரே 2024 ஆண்டை எனக்கு முடிக்க கிருபை தந்தீரே, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நல்ல கைகளை கொடுத்திருக்கிறீரே, நன்றி. நல்ல பலன் கொடுத்திருக்கிறீரே, நன்றி. நல்ல சுகம் கொடுத்திருக்கிறீரே, ஓ ஸ்தோத்திரம். அநேகர் 2025 பார்க்க முடியாமல் இருக்கிறார்கள். ஆனால் எங்களை 2025 ஆண்டு அடி எடுத்து வைக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் உண்டு பண்ணின இந்த சரீரம், கர்த்தர் மனுஷனை உண்டு பண்ணி அவனுக்கு தேவையான ஜீவ சுவாசத்தை கொடுத்து சரீரத்தில் இருக்கிற அவயங்கள் எல்லாம் உருவாக்கினது அவர்தான். இன்றைக்கு நம்முடைய அவயங்கள் எல்லாம் நல்லா வேலை செய்துனா அதுக்கு காரணம் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா. உண்டு பண்ணின சிருஷ்டிகருக்கு அதை எப்படி வேலை செய்ய வைக்கணும், அது எப்படி அது நடக்கணும்ன்றது அவருக்கு தெரியும். ஒருவேளை இந்த ஆன்லைன்ல அல்லது இங்க வந்திருக்கிறவங்க, என் சரீரத்துல இந்த பிரச்சனை இருக்கு, என் சரீரத்துல இந்த போராட்டம் இருக்கு என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து இதை என்னை கேட்டுக்கொண்டிருக்கலாம், என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், என்னை பார்த்து கொண்டிருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். ஓ ஸ்தோத்திரம். நல்லா விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுவரை கண்டிராத
2025 ஆண்டு அப்படிதான் நமக்கு இருக்க போகிறது. ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் செய்ததையே நம்மால் விவரிக்க முடியவில்லை. இனி செய்ய போகிறதையும் நாம் விவரிக்க முடியாத அளவுக்கு இருக்க போகிறது. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? ஆண்டவரை சொல்லி மகிமைப்படுத்தி இந்த காலை நேரத்தில் கர்த்தரை எல்லாரும் ஆராதிப்போம். ஓ ஸ்தோத்திரம். விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க வர்ணிக்க, மறுபடியும் எல்லாரும் விவரிக்க விவரிக்க வர்ணிக்க சொல்லுவோம். விவரிக்க விவரிக்க வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஓ நீ நல்லவர், உம் கரங்கள் எங்களை நடத்தி வந்ததற்காக நன்றி. 2024 எங்களை உம்முடைய கரத்தினால் ஏந்தி தாங்கி சுமந்து எங்களை தப்புவித்து கொண்டு வந்ததை நாங்கள் நினைத்து உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தி, தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. ஓ தகுதியே, மிகுதியான உம்முடைய கிருபை எங்களுக்கு தந்து எங்களை நடத்தினவரே, மிகுதியான கிருபை ஓ காரணம் அதற்கு. எல்லாரும் கைகளை உயர்த்தி நீ நல்லவர், ஷபதலபஹதியதுரா ஷமதலபா, உம் கரங்கள் எங்கள் ஆதாரமாய் எங்களை நடத்தி வந்ததே. நீ சர்வ வல்லவரே, உம் கரங்கள் ஆதாரமே. வாழ்க்கையை துவங்கினது அவர், எனக்கு ஒரு நல்ல கணவனை மனைவியை கொடுத்தது அவர். இந்த புதிய ஆண்டிலே என்னை துவங்கினவர் நடத்துவார். உயர்த்துவோம். துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை இறுதி வரை, துவங்கியதை இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை இறுதி, மறுபடியும் சொல்லுவோம். துவங்கியதை முடிப்பீரே இறுதி வரை. எத்தனை ஆண்டு கடந்தாலும், தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உன் தரிசனம் நிற்குமே. தாமதமானாலும் நன்மையாக முடித்து தருகிற ஆண்டவரை கைகளை உயர்த்தி நீ நல்லவர், ஓ சர்வ வல்லவரே, உம் கரங்கள். Thank you Lord, thank you Lord. ஓ நீ நல்லவர், உம் கரங்கள். முழு பலத்தோடு சத்தத்தை உயர்த்தி நீ நல்லவரே, நல்லவரே, உம் கரங்கள் எங்கள் ஆதாரம்.
சொல்லுவோம். நீ நல்லவரே, சர்வ வல்லவரே, உம் கரங்கள் நீ நல்லவரே, கரங்கள் என் ஆதாரமே. எங்களுக்கு ஆதாரம் நீர் தான் ஆண்டவரே. உம் கரங்கள் எங்கள் ஆதாரம். கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு துணை நிற்கிறார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி இந்த காலை நேரத்தில் உம்முடைய கரங்கள் தான் எங்கள் ஆதாரம். நீர் எங்கள் கரத்தை பிடித்திருக்கிறீர் ஆண்டவரே. நாங்களும் கரத்தை பிடித்தால் நாங்கள் அதை விட்டு விலகி ஓடி விடுவோம். சில நேரத்தில் உம்மை விட்டு தூரமாக போய் விடுவோம். ஆனால் இந்த 2024 ஆண்டு வரைக்கும் என் கரத்தை பிடித்த ஆண்டவர் இந்த 2025 ஆண்டும் என் கரத்தை பிடித்து என்னை கூட்டி உள்ளே செல்லுகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்க கரத்தை பிடித்திருக்கிறீர். ஓ ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? கரத்தை பிடித்த ஆண்டவர் இந்த வருடத்துல நான் விவரிக்க முடியாத அளவுக்கு அதிசயங்களை என் வாழ்க்கையில செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். விவரிக்க முடியாது அப்படின்னா அதை சொல்லவே முடியாது. இதெல்லாம் நடக்குமா? அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். இப்படி நடந்ததா, இப்படி நடந்ததா? அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை இந்த வருடத்துல நம் கரம் பிடித்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் நிச்சயம் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருத்தர் கூட கையை உயர்த்தாம இருக்காதீங்க. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர், என் கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர். ஓ ஸ்தோத்திரம். என் கரத்தை நீர் பிடித்திருக்கிறீர். உம்முடைய கரம் எனக்கு ஆதாரமா இருந்து என்னை நடத்தி இருக்கிறது. உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கிறது, என் குடும்பத்தோடு இருக்கிறது, என் பிள்ளையோடு இருக்கிறது. ஓ ஸ்தோத்திரம். என் சபையோடு உம்முடைய கரம் இருக்கிறதுனாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரத்தோடு இந்த வருடத்தின் முதல் நாளிலே உம்முடைய பிரவாகத்துக்குள் நாங்கள் நுழைகிறோம் ஆண்டவரே. 2024 வரைக்கும் எங்களை எப்படி பத்திரமா பாதுகாத்தீரோ அதே கர்த்தர் என் கரத்தை பிடிச்சு நீர் உள்ள கூட்டிட்டு போறீர். 2025 ஆண்டு உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. அதை பிடித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களோடு கூட நீர் இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய வாக்கு தத்தத்தை நாங்கள் கேட்டு பிரயோஜனம் அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருங்கள். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தெரிவிக்கிறோம். ஹேப்பி நியூ இயர். ஹல்லேலூயா. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க ஆண்டு நமக்கு உதவி செய்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மோடு இருந்தார். இந்த மாத வாக்கு தத்தம் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். எல்லார் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க, பிரார்த்தனை செய்யுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்க ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டவரே இந்த புது வருடத்தின் ஆரம்பத்திலே முதல் நாளிலே அதிகாலை நேரத்தோடு வந்து காத்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். மோசே வாயோடு இருந்து பேசினது போலவே இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. இந்த நாளில் உம்முடைய வாயின் அசைவு இந்த இடத்திலே காணப்படுவதாக. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே பதிக்கப்படுவதாக, எழுதப்படுவதாக. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு இருதயங்களிலும் எழுதப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை கொண்டு ஜனங்களை விடுவிப்பீராக. இந்த உம்முடைய வார்த்தை கொண்டு ஜனங்களை மறுரூபப்படுத்துவீராக. உம்முடைய திட்டம், உம்முடைய சித்தம் ரேமா என்ற அந்த வார்த்தை கொண்டு இந்த வேளையிலே இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவீராக. ஆம் என்றும் ஆமேன் என்றும்
நிறைவேற்றுவீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு நீர் நேரடியாய் பேசுவீராக. நம்முடைய பிள்ளைகள் ஆவலோடும் எதிர்பார்ப்போடும் இங்கே வந்திருக்கிறாங்கப்பா. ஓ ஸ்தோத்திரம், நம்முடைய வார்த்தை தீவிரமாய் புறப்பட்டு வருவதாக. ஓ இந்த வார்த்தைக்கு எதிராக, இந்த செய்திக்கு எதிராக ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே செயல்படுகிற தீய ஆவிகளை நாங்கள் விலக்கி போடுகிறோம். இயேசுவின் நாமத்திலே முறித்து போடுகிறோம். சோர்வின் ஆவிகள் விலகட்டும், அவிசுவாசம் விலகட்டும். நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை, ஒரு விசுவாசம் எழும்பட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஓ சரி, முதல் பார்த்து 4 பேர் தான் உட்கார்ந்துருக்கீங்க நினச்சிட்டேன் ஆமேன்னு சொல்லும்போது. உங்களுடைய உற்சாகம்தான் நாங்கள் இன்னும் உற்சாகமாக ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்வார். தேவன் நல்லவர். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. புது வருஷம் கிறிஸ்மஸ், புது வருஷம் கிறிஸ்மஸ் கொண்டாட்டம், உபவாச ஜெபம், இந்த நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் வந்து கலந்து கொண்டீர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். தேவன் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிப்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு நாம் ஜெபிக்கிற நேரத்தில் பல பெயர்கள் கொடுக்குறோம் இல்லைங்களா? ஜெபிக்கும்போது ஆண்டவருக்கு பல பெயர்களை சொல்லி ஜெபிக்கிறோம். என்ன பெயரெல்லாம் சொல்றீங்க நீங்க ஜெபத்தில் ஆண்டவருக்கு? யெகோவா ஈரே அப்படிங்கிறீங்க, அதிசயமானவரே என்று நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் போது பெயர் சொல்லி ஜெபிக்கிறோம். நம்ம ஆண்டவரை எல்சடாய், சர்வ வல்லவரே அப்படின்னு பேர் சொல்றோம். பின்னாடி சத்தம் வரமாட்டேங்குது. ஏலோகிம், கொஞ்சம் தமிழில் தான் சொல்லுங்களேன். ஏலோகிம்னா புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. காண்கிற தேவன், அதிசயமானவர், அற்புதமானவர், இருக்கிறவராகவே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இருக்கிறவராகவே இருக்கிறார், அவர் மாறாதவர். ஆமென். உங்களுக்கு வாக்குத்தத்தத்தில் சந்தேகம் வரும்போது, சில நேரத்தில் போராட்டம் அதிகமாகும் போது நீங்கள் இந்த வார்த்தையை சொல்லுங்க, என் ஆண்டவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். நம்ம ஆண்டவருக்கு அது ஒரு பேருங்க. என்னென்ன பேர் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லிக்கிட்டே போகலாம், நேரம் ஆயிரும். நல்லா சொல்றீங்க. இதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் விடுவிக்கிற தேவன் என்று அவருக்கு பெயர். நம்மை தேற்றுகிற தேவன் என்று அவருக்கு பெயர். எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்று அவருக்கு பெயர். இம்மானுவேல், என்னோடு இருக்கிறார் என்று அவருக்கு பெயர். எபினேசர், இம்மட்டும் உதவி செய்தார், இந்த 2025 உதவி செய்வார் என்று நாம் அந்த வார்த்தையை சொல்லி எல்லாம் நாம் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த ஆண்டு அவருடைய கைகளினால் அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம். ஏராளம் ஏராளம், அதை வர்ணிக்க முடியாது. நேற்று ஆராதனை இரவிலே வீல் சேரில் ஒரு அம்மாவை கொண்டு வந்தாங்க. டிவியில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன், இருந்தால் காட்டுங்க. இங்கே வந்திருந்தாங்க. வந்த உடனே ஐயா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு காலை காமிச்சாங்க. 2 காலும் இல்லை, 2 காலும் இல்லை. கால் பாதிக்கிட்டு, கால் தான் பாதிச்சது. சரி ஏதோ சாப்பிடலாம், ஏதோ வீட்டில் அப்படியே வீல் சேர்லேயே தள்ளிட்டு போய் ஏதோ வேலை செய்யலான்னா 2 கையும் வராமல் போயிடுச்சான். நான் சொல்கிறது உண்மை, அவங்களே சாட்சி சொன்னாங்க. முடிஞ்சால் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பாருங்கள் அந்த அம்மாவுடைய சாட்சியை. 2 கையில் செயல் இழந்து போய் கால் தான் போச்சுன்னா, அந்த நேரத்தில் நம்முடைய சபை விசுவாசி ஆஸ்பத்திரி ஊழியம் செய்கிறாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் போய் அவங்களுக்கு ஜெபித்த போது, ஜெபித்தவங்க சாட்சி சொல்லல, சுகம் பெற்ற அதே அம்மா அவங்க பேரன் இந்த பாருங்க வீல் சேரில் அந்த அம்மாவை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பேரன் மாலை போட்டிருக்கிறான், அவரும் வந்திருந்தார், முன்னாடி உட்கார்ந்துருந்தார். என்ன ஆச்சரியம்னா, நேற்று அநேகர் மாலை போட்டவர்களெல்லாம் கர்த்தர் புது வருட ஆராதனை கொண்டு வந்தார். அவங்களுக்கு நல்ல ஜெபம் பண்ணி அனுப்பியிருக்கிறோம். ஆமென். அந்த அம்மா சாட்சி சொல்றாங்க, கை செயல்படாமல் போயிடுச்சு. இந்த சர்ச்சிலேருந்து வந்து சுவிசேஷம் சொன்னாங்க, எங்களுக்காக பிரார்த்தனை பண்ணாங்க, அந்த நானும் விசுவாசித்தேன். இப்போ நானே வேலை செய்து சாப்பிட்றேன். நேற்றுலாம் ரொம்ப நேரம் கை உயர்த்தி ஆராதிச்சாங்க. நானும்
என்னால் கூட அவ்வளோ நேரம் அந்த அம்மா அவ்வளவு நேரம் உயர்த்தி ஆராய்ச்சாங்க. வாய்ப்பே இல்லை, கை நீ செயல்படாது. கால் போன மாதிரி 2 கையும் எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கர்த்தர் அந்த கரத்தை ஆண்டவர் ஜெபித்த உடனே அற்புதம் செய்திருக்கிறார். இப்போ யோசிக்கிறாங்க, இந்த கால் பாதிக்கப்பட்ட அப்போவே இந்த ஆண்டுடைய பிள்ளைக்கு வந்து எனக்கு ஜெபம் பண்ணியிருந்த அந்த கால் எனக்கு போயிருக்காது என்று சொல்லி அவர் நல்ல ஜெபம் பண்ணி கடைசி வரைக்கும் இருந்தாங்க. எப்படி பாத்ரூம் எல்லாம் போவாங்க, என்ன செய்வாங்க? நான் பக்கத்தில் கேட்டேன். ஏன்னா அவ்வளோ கூட்டம், நகர முடியாது. அவங்க நல்ல லாக் ஆயிட்டாங்க, எங்கேயும் நடக்க இடமே இல்லை. ஆனாலும் நல்ல ஆராதிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். அதை விவரிக்க முடியாது, வர்ணிக்க முடியாது. இன்னைக்கு எல்லாம் பாட்டிலேயே செய்தி கேட்டுட்டீங்க. நான் எடுத்த செய்தி சாம் பாஸ்டருக்கு தெரியாது, அவர் பாடுற பாட்டு எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா செய்தியும் நான் எடுத்து வச்சிருக்கிற செய்தி பாட்டிலேயே நீங்கள் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய வேகமாய் முடிக்க நான் விரும்புகிறேன். அநேகர் 8:30 மணிக்கே வந்துட்டாங்க, 7:30 மணிக்கு, அம்மா 7:30 மணிக்கு வந்துட்டாங்க. பா என்ன ஆர்வம் பாருங்க ஆண்டவர் மேலே. 10:30 மணிக்கு ஜெபம் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், உங்களுக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் 7:30க்கே வந்து நேரத்தோட இந்த இதெல்லாம் சபையில் இப்போ ஆண்டவர் ஏற்படுத்துகிற எழுப்புதல். இனி வரும் நாட்களில் வெளியில் வாசலில் காத்திருக்க போகிறாங்க. அடுத்த ஆராதனை எப்போ முடியும், எப்போ சர்ச்சுக்குள்ளே போகலாம் என்று கீழே ரோட்டில் வாசலில் உங்கள் சேருக்கு பின்னாடி வந்து ரெடியாக இந்த கல்யாண வீட்டில் சாப்பிடும் போது வந்து லைனாக நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அவர் சாப்பிட்றவனுக்கு எந்திரியா சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி வந்து நிற்பாங்க. அது சும்மா நின்னா பரவாயில்ல, இந்த ஒரு ரவுண்டு முடிச்சிருவாரா, லாஸ்ட் பாயாசத்தையும் கூப்பிடுவாரா, இப்படியெல்லாம் பின்னாடி இருந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு வேறு இலை மூடிடலாம்ட்டு இருக்கோம். நம்ம இலை வேற எட்டி எட்டி பார்ப்பாங்க. அதுலேயே நமக்கு வயிற்று வலி வந்துடும். அந்த மாதிரி நம்முடைய சபையில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வரப்போகிறார். ஏற்கனவே அதை பார்த்தோம், பிசாசுக்கு பொறுக்கல. நடந்ததை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். எங்கேயோ பெங்களூர் மெட்ராஸில் இல்லை, திருப்பூர்லேயே 5 மணி ஆராதனை முடிக்கும் போது 7 மணி ஆட்கள் ஒவ்வொரு சேருக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த சர்ச்சில், பங்களா ஸ்டாப் சர்ச்சில் கீழே கூட்டம் வந்து ரெடியாக நின்றுட்டு இருக்கும். சிலர் இறங்க விடவே மாட்டாங்க, அவ்வளோ கூட்டம் வந்து நின்றுட்டு இருக்கோம். அந்த எழுப்புதலை கர்த்தர் இந்த வருஷத்தில் செய்ய போகிறார். நேற்று அதை பார்த்தோம். அந்த எழுப்புதல் ஒரு நாள் அல்ல, தொடர்ந்து உங்கள் ஜெபத்தினால் கர்த்தர் தொடர்ந்து அற்புதங்களை செய்ய போகிறார். மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இந்த வருட வாக்குத்தத்தம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக, இந்த வருடத்திலே 2025 நமக்கு முன்பாக ஆண்டவர் நடந்து போகிறார். நீங்கள் போவதற்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். நேற்று ஆராதனை கீழ் உள்ளதை காட்டுவாங்க நினைக்கிறேன், இல்ல? மேலும் இது கீழ் பகுதி நினைக்கிறேன், அப்படித்தானா? சொல்றது கரெக்டா? கீழே இடம் இல்லாமல் இருந்தார்கள், கீழையும் கீழ் ஃப்ளோர் ஃபுல்லா. போன வாரம் ஒருத்தர் சொன்னார், சொல்லியிருந்தா நான் மண்டபமே எடுத்து கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு போனாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். என்ன சொல்ல வரேன்னா, இந்த வாக்கு தத்தத்தில் உங்கள் பெயரை போட்டு வாசித்தால் நல்லது. எப்பவுமே அப்படி இருக்கிற மாதிரியே வாசிக்கக்கூடாது. இப்போ வாசிங்க பார்க்கலாம், உங்கள் பெயர் போட்டு வாசிங்க, வசனம் காட்டுங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர், உங்கள் பேரை சத்தமாக சொல்லி சேர்த்து வாசிங்க. தடைகளை நீக்கி போடுகிறவர் பரமானந்தத்துக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் என் குடும்பத்துக்கு முன்பாக நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் என் சபைக்கு முன்பாக நடந்து போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேர், உங்க பேர் அதுல போட்டு இந்த வருஷம் எல்லாம் அடிக்கடி வாசிங்க. தாவீது அடிக்கடி சொல்லுவார், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். என்னங்க? உங்க மெய்ப்பராய் இருக்கிறாரா?
உங்க மெய்ப்பராய் இருக்கிறாரா? ஆமே சொல்லுங்க, என் மெய்ப்பர். இந்த வசனத்தை உரிமையாக்கி கொள்ளுங்கள், உங்களுக்கு சொந்தமாக்கி கொள்ளுங்கள். அந்த வசனம் உங்களுக்குள் கிரியை செய்யும். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் இந்த 2025ஆம் ஆண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். மீகா என்பது சிறிய தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். பைபிளில் பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி என்று 12 புஸ்தகம் சிறிய தீர்க்கதரிசிகள். பரலோகத்துக்கு போகும்போது எல்லாரும் பரலோகத்துக்கு போவோமா? 4 பேர் தான் போவீங்களாட்டிருக்க. ஸ்தோத்திரம். சந்தேகம் இல்லை. நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு போகும்போது அங்கே எல்லா நபர்களும் அங்கே வந்து நிற்பாங்க. அங்கே மீகா வருவார். பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட் பிரதர், நீங்க யாரு அப்படி நீங்க கேட்பீங்க. நான் தான் மீகா. மீகாவா? நான் உங்களை பார்த்ததே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. அடுத்தது ஆமோஸ் வருவார். பிரைஸ் லார்ட் பாட்டியம்மா, பிரைஸ் லார்ட் குட்டி தம்பி அப்படி உங்களை பார்த்து ஆமோஸ் சொல்லும்போது, ஆமோஸா உங்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது பரலோகத்தில். ஏன்னா நீங்க பைபிள் படிக்காதவங்களுக்கு இந்த பேரெல்லாம் பரலோகத்தில் போனால் புரியாது. 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. சொல்லி பார்க்கலாமா? நேரம் இல்லைல்ல. ஆதியாம, யாத்திராம, லேவியராக, என்னாகும், உபாகம், யோசுவா, நியாயாதிபதிகள், ரோத்து 1 சமையல், 2 சமையல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாக, 2 நாளாக, எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், யோபு, சங்கீத, நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, ஏசாயா, எரேமியா, புலம்பல், எசேக்கியேல், தானியேல், யோசியா, யோவேல், ஆமோஸ், ஒபதியா, யோனா, மீகா, நாகும், ஆவுகு, செபனியா, ஆகாய், சகரியா, மல்கியா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், ரோமர், 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர். சிலருக்கு என் மேலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. என்ன பாஸ்டர் ஐயரா நீங்கள் ஓதுறீங்க அப்படின்னு. இது பாட்டா இருக்கு, பாட்டா பழகுங்க. 66 புஸ்தகங்களை உங்கள் பிள்ளைகளுக்கு மனப்பாடமாக சொல்லி கொடுங்க. என்ன சொல்ல வரனா, பரலோகத்துக்கு போகும்போது அவங்கெல்லாம் வருவாங்க, உங்களை ஹலோ பிரைஸ் தி லார்ட் ஜெமசி அப்படிங்குவாங்க. நம்ம அப்படியா? நீங்கள் யாரு? பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் நீங்களா? நீங்கள் தீமோத்தேயுவா? நீங்கள் பேதுருவா? நீங்கள் உங்கள் மூலமாக நடந்த அற்புதத்தை எல்லாம் நாங்கள் பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். 3000 பேருக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? பேதுருவே நீங்கள் என்ன கொடுத்தீங்க? 50-50 பிஸ்கட்டும் குட் டே பிஸ்கட்டும் கொடுத்தாரா பேதுரு? என்ன கொடுத்தாரு? ஒருத்தர் 2 பேர் பேசுறீங்க பார்த்தீங்களா? அப்போ வசனம் படிக்கல. இந்த வருடம் முழு பைபிளை படிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எல்லா கை உயர்த்தி சொல்ல, ஆண்டவரே இந்த வருடம் பைபிளை திறக்காம படிக்காம நான் வேலைக்கு போகக்கூடாது, சமையல் ரூமுக்கு போகக்கூடாது, வெளியே போகக்கூடாது. முழு வேதாகமத்தை இந்த வருடத்தில் நான் படித்து முடிக்க கிருபை தாரும். ஆமென். இந்த பொருத்தனை கர்த்தர் நிறைவேற்ற பலன் தருவார். ஈஸியா பல முறை 40 முறை இந்த வருஷம் ஒருத்தர் பைபிள் படிச்சிருக்கிறார். இந்த போன ஆண்டு 40 முறை அவரை முன்னாடி கூப்பிட்டு ஒரு பரிசு கொடுக்கலான்ட்டு 40 முறை. நம்ம அவ்வளோ நாள் வேண்டாம், ஒரு முறையாவது படிக்க நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்றேன்னா, பவுலை பார்த்து சொல்லுவான், பவுல் உங்க வசனம் தான் அடிக்கடி நான் சோர்ந்து போன போது, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. இந்த வார்த்தை தான் பவுல். நாங்கள் அடிக்கடி சர்ச்சுக்கு போகும்போது அந்த வார்த்தை சொல்லுவோம், பிரச்சனை வரும்போது சொல்லுவோம், அந்த நேரத்தில் பலன் அடைந்தோம் அப்படின்னு பவுலை பார்த்து நம்ம சொல்லணும். இப்படி வேறு பரலோகத்தில் எல்லாரும் வந்து நம்மளை கை குலுக்குவாங்க, வாழ்த்து சொல்லுவாங்க. ஆகவே முதலாவது இந்த பூமியில் இருக்கும்போது அந்த பெயர்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். மீகா என்பது லேடி இல்லை, ஒரு அருமையான ஒரு ஆண், ஒரு நல்ல தீர்க்கதரிசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஏழை தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டார். என்னங்க என்னங்க பணக்கார தீர்க்கதரிசி அந்த நம்ம தமிழ்நாட்டில் நிறையா இருக்கிறாங்க. அவங்க வரணும்னா, அந்த தீர்க்கதரிசி வரணும்னா ஃப்ளைட் புக் பண்ணணும். ஏஞ்சல் ஹோட்டல், வேலன் ஹோட்டல், சொல்லுங்க பப்பீஸ் ஹோட்டல், அதுதான் புக் பண்ணணும். காணிக்க நிறையா கொடுக்கணும். அப்படிப்பட்ட பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அப்படி ஒருத்தர் வந்தார், எல்லாரும் அவர் காலில் போய் விழுந்தாங்க. எல்லா பாஸ்டரும் அவர் காலில் போய் விழுந்தாங்க. என்னையும் கூட்டிகிட்டு போயிட்டார் ஒருத்தர். பாஸ்டர்
நீங்களும் காலில் விழுங்க. என்னவா? ஆண்டவர் காலில் மாத்திரம் விழுவேன் தவிர எந்த மனுஷன் காலையும் நம்ம விழக்கூடாது. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? கல்யாணமாகி பொண்ணு மாப்பிள்ளை யார் காலில் விழுகணும்? மாமனார் மாமியார் காலில் விழுகணும், இல்லை தொட்டு கும்பிடணும். அந்த பழக்கம் நம்ம நாட்டில் இருக்கு. அதுதான் தாழ்மைன்னு ஒரு மாதிரி கொண்டு அப்படி இந்த அந்த சடங்காச்சாரங்கள் சீக்கிரம் நம்முடைய நாட்டை விட்டு மாறுவதாக. போன வாரம் ஒருத்தர் இறந்துட்டாங்க, அடக்க ஆராதனைக்கு போனேன். என்னையை பார்க்கட்டும், நான் தான் ஃபஸ்ட்டு மண்ணு போடுறேன். சாம்பலுக்கு சாம்பலாகவும் புழுதிக்கு புழுதியாகவும் மண்ணுக்கு மண்ணாகவும் இந்த சரீரத்தை விதைக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோன்னு புதைச்சிட்டேன். இப்பொழுது அவங்களுடைய மகன் வந்து முதல் மகன் மண்ணு போடணும்னு சொன்னால், கவனிக்கிறீங்களா? இந்த தவறு ஏதாவது நான் அடக்கம் பண்ணுற நேரத்தில் யாராவது பண்ணிங்க, உங்களை குடிச்சு அந்த பெட்டிக்குள்ளே தள்ளி விட்டுருவேன், அவரை எழுப்பிட்டு. அவ்வளோ கோவம் வருது எனக்கு. பெட்டிக்குள்ளே அவரை எழுப்பி விட்டுட்டு உங்களை தள்ளி விட்டுருவேன். நான் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். அவன் குழி வெட்டுறவன் ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க, அவன் தான் அந்த கல்லறை தோட்டத்திலே பெரிய பாஸ்டர், சீனியர் பாஸ்டர். அவன் சொல்றான், திரும்பி இப்படி தள்ளுங்களாம். நான் இப்படி போடுறேன், மண்ணு போடுங்க. நான் ஏன் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அப்பவே நினைச்சேன், இந்த குழி எடுக்கிற வேலைக்காவது போயிடலாமான்னு. நல்ல காசு. நீங்களும் எப்படி ஜெபம் பண்ணுவீங்க? ஆண்டவரே கம்பெனி வேலை கிடைக்கணும், வருமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவீங்க. இந்த கல்லறை குழி எடுக்கிற என்ன ஜெபம் பண்ணுவான்? டெய்லி ஒரு 10 போகணும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில். 4000 ரூபா குழி வெட்டுறவனுக்கு எத்தனை? 4000 ரூபா. அவனும் புதுக்குழி எடுக்கிறது இல்லை, கஷ்டப்பட்டு சொன்னா கடப்பார் உள்ளே போகுது. ஏன்னா ஏற்கனவே இன்னும் உள்ளே இருக்கு, அதை தூக்கி வீசிட்டு உள்ளே வச்சிடறான். ஆகவே நான் சொல்கிறேன், இந்த புது வருஷத்தில் காலையிலெல்லாம் பேசாததெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன். என்னன்னு தெரியல, நீங்கள் பாக்கியவான்கள். நேற்று நைட்டு சிஸ்டர்லாம் வந்திருக்காங்க, பார்க்குறாங்க, இதெல்லாம் பேசணுன்னா. ஆமாம், ஆகவே பாட்டில் செய்தி வந்துருச்சு, அதனால் செய்தி குறைக்கப்படும். என்ன சொல்லியிருந்தேன்? இந்த புதிய ஆண்டில் உங்கள் முன்னாடி நான் ஒரு உங்கள் முன்னாடி சொல்கிறேன், நம்ம கல்லறை சீக்கிரமாக வாங்க போகிறோம். இந்த முடிவு எடுத்த இதில் தான் ஒரு கூட்டம் நமக்கு எதிராக எழும்புச்சு. இவர் எங்கேயோ போகிறாரு, ஏதோ வசூல் பண்ணிட்டு ஏதோ பண்ண போகிறாரு. ஆண்டவருக்காக செய்கிறேன். கிட்டத்தட்ட 60 லட்சம் ஜனங்கள் கொடுத்தார்கள். 900 லட்சம், 1 கோடிக்கு 10 லட்சம் தான் குறைவு, அதுவும் வந்திருக்கும். கிட்டத்தட்ட கல்லறைக்கு நமக்கு தேவை 30 லட்சம் தான் தேவை. ஆனால் கர்த்தர் கொடுத்தது 60 லட்சம். உடனே கையில் வந்துச்சு. வாக்கு பண்ணினது 1 கோடி பக்கம் நெருங்கிருச்சு, 1 கோடி பக்கம். அப்போ இவ்வளோ கர்த்தர் கொடுக்கும்போது வருஷம் மண்டபத்தை எடுத்து நடத்துகிறோமே, பல லட்சங்கள் செலவாகுது. ஆகவே கல்லறையோடு சேர்ந்து இன்னொரு பல ஏக்கர் இடம் வாங்கி அங்கே ஒரு பெரிய செட்டு போட்டு புது வருஷத்தை கொண்டாடணும். நம்ம விசுவாச பிள்ளைகளுக்கு திருமணம் மண்டபத்தில் தேடுறாங்க. இங்கெல்லாம் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? நான்வெஜ்ஜு செய்யக்கூடாது, மட்டன் சிக்கன் போடக்கூடாதுங்கிறான் சில மண்டபத்தில். அதுக்காக அலையணும். மண்டபத்துக்கு 3 லட்சம் இல்லாமல், நல்ல 1 லட்சம் இல்லாமல் மண்டபம், நல்ல ஏழைகளுக்கே 50,000 கேட்குறான். சின்ன மண்டபம், இவ்வளோ பெருசு கூட இல்லை. ஆகவே பெரிய அளவில் நம்ம விசுவாசிய நம்முடைய அடுத்த சந்ததிக்கு என்ற தரிசனத்தோடு செஞ்சோம். அதில் 1 பைசா கூட என் மனைவிக்காக ஒரு சாக்லேட் நான் வாங்கி கொடுத்ததில்லை. பலிபீடத்திலேருந்து பைபிளை கையில் வச்சுட்டு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். லைவ்ல போயிட்டு இருக்கு. நம்முடைய சபை விட்டு செதறி போனவர்கள் என் மேலே தப்பாக சொன்னதுனால போயிட்டாங்க. பல ஏக்கர் இடம் வாங்கி போட்டிருக்கேன், பல கோடி கணக்காக பங்களா இருக்குது, சொத்து இருக்குது என்று சொல்லி ஜனங்களை ஏமாற்றி கலைச்சி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்போ அவர்களாம் உணர்கிறார்கள், கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார், மீண்டும் அவர்கள் வரப்போகிறார்கள். இந்த மீகாவில் அதை சொல்லப்பட்டு தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டு, கர்த்தர் எல்லாரையும் ஒருமுகப்படுத்தி பெரிய மந்தையாய் நம்முடைய சபையை மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். வீட்டில் போய் படிங்க, 7 அதிகாரம் இருக்கு. 7 நாள் தொடர்ந்து படிங்க. 7 நாள் ஒவ்வொரு அதிகாரம் ஒவ்வொரு நாள் படிச்சு பாருங்க. நான் பேசுறதெல்லாம் இங்கே இருக்கு.
ஆண்டவர் சிதறடிக்கப்பட்டவர்களை கூட்டி சேர்த்து ஒரு பெரிய மந்தையாய் சேர்ப்பேன் கர்த்தர் இந்த மீகாவில் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதை இப்போ வாசிக்க போறோம். தீர்க்க தரிசனமாக இது நிறைவேற போகிறது. என்ன சொல்ல வரேன்னா, என் மனைவிக்காக நான் ஒரு சாரி கூட வாங்கி தந்ததில்லை. அந்த பணத்தை எடுத்து, கல்லறை பணத்தை எடுத்து ஒரு சாக்லேட் வாங்கி தந்ததில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் நல்ல சாப்பாடு வாங்கி கொடுத்ததில்லை. ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததில்லை. அது வந்த பணம் அப்படியே கமிட்டியார் கையில் தான் இருந்துச்சு, என் கைக்கு வரல. இப்போ நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. லைவில் பார்த்துட்டு இருக்கிறவங்க தயவாக இதை கேட்கும்படி அன்பாக கேட்குறேன். ஒரு பைசா கூட நான் அதை தொடலை. எல்லா கமிட்டி, கல்லறை கமிட்டி. அந்த கமிட்டியில் அவங்க தான் எதிர்ப்பு. இவ்வளோ பெரிய இடம் வாங்க போகிறாரா, என்ன பண்ண அப்படி என் மேலே அவன் பல ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், திருப்பூரில் எனக்கு ஒரு சென்ட் இடம் இல்லை, ஒரு சென்ட் இடம் இல்லை சொந்தமாய். எனக்கென்று பேங்க்கில் ஒரு 2000 இல்லை. அதுக்கு மேலே யாராவது காமிச்சிட்டாங்கன்னா நான் அந்த ஊழியத்தை விட்டு போயிடுறேன். எந்த பேங்க்லேயும் எங்கள் சொந்தக்கார் யார் பேர்லையோ நாங்கள் ஒரு நாள் சேர்த்து வைக்கல. பேங்க்கில் இன்றைக்கி நேற்று எடுத்து பார்க்குறேன், 4000 ரூபா இருந்துச்சு. உடனே சாம் பாஸ்டர் கேட்டார், பாஸ்டர் இதுக்கு பணம் கட்டணும் அவசரம். எடுத்துங்க, 4000 ரூபா வந்திருக்கு. அவ்வளோ பெரிய நேற்று 4000. நீங்கள் சிலர் நேரடியாக காணிக்க போடுறீங்களா, அதுதான். உடனே எடுத்து அவ்வளோதான், முடிஞ்சது, ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் தேவைகளை சந்திக்கிறார். சிலருக்கு கேட்டால் நம்பவே முடியல. அவர் ட்ரெஸ்ஸும் அவர் வர்ற காரும் பார்த்தா அவன் சொல்கிறதெல்லாம், எதிரி சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது பாரு. அவருடைய எங்கள் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைப்பீங்க. ஆனால் அந்த வீட்டில் கர்த்தர் ஒரு அற்புத சாட்சியை எங்களை வச்சிருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் ஒரு அற்புதம் செய்வாரே அப்படி பாடினீங்கல்ல, அற்புதமாக தான் எங்களை வச்சிருக்கிறார். என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நிச்சயமாக இந்த ஆண்டு கல்லறை வாங்குவதற்கு முயற்சி எடுக்க போகிறோம். ஏன்னா கல்லறை புதைக்க போகிற இடத்துல நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வேதனை எனக்கு தான் இருக்கு. பாடி அப்படியே தூக்கி வெளியே போடுறான். நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுதல் நம்பிக்கைக்குரியவர்கள். எந்த மதத்துக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை நமக்கு உண்டு. ஆகவே ஒரு எலும்பு கூட வெளியே போகக்கூடாது. ஆகவே நல்ல அருமையாக புதைக்கணும். என்ன சொல்ல வரேன், பாசு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. அவன் குடி வெட்டுறவன் சொல்கிறான், மண்ணை எப்படி போடணுமாமா, பின்னாடி திரும்பி போடுங்கிறான். உடனே கீழ்படுகிறான். ஒரு நாளைக்கு அந்த குழி வெட்டுறவனை கொண்டாந்து பிரசங்கம் பண்ண வைக்கிறேன். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த ஒரு ஏழை தீர்க்கதரிசி, இந்த ஏசாயா கிராமத்தில் வாழ்ந்தவர், கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர். நான் சொல்றேன், இந்த ஆண்டு கிராம ஊழியங்கள் அநேகம் ஆரம்பிக்கப்பட போகிறது. ஆமீன் சொன்னாங்க உங்க மூலமாக. அல்லேலூயா. எரேமியா பல கிராமங்களில், மீகா கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்தார், தீர்க்க தரிசனம் செய்தார். பெரிய மண்டம், பெரிய ஹால் எடுத்து பெரிய கிரவுண்டு பண்ணி பல கோடி செலவு பண்ணி தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. கிராமத்துக்கு சென்று தீர்க்க தரிசனம் சொன்னார். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஒரு நல்ல கிராம ஊழியங்களை தருவார். சொல்லுங்க, கிராமங்கள் தோறும் வீட்டு சபை. கிராமங்கள் தோறும் கோஷம் போடுங்க எல்லாரும், கிராமங்கள் தோறும் வீட்டு சபை. ஒவ்வொரு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்லையும் ஒரு சபை. ஆமென். கர்த்தர் நமக்கு இந்த வருடத்தில் அந்த அற்புதம், 2வது அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் உங்களை கொண்டு. தானியேல் இவங்க எல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள், ராஜாக்களுக்கு, பெரிய தலைவர்களுக்கு, பெரிய ராஜ்யங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்கள், பெரிய தீர்க்கதரிசிகள். ஆனால் இந்த மீகா, அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்ற, என்ன ப்ராப்பர்ட், ஸ்மால் ப்ராப்பர்ட், சாதாரண மைனர். தேங்க்யூ, யார் சொன்னீங்க, மைனர். நம்ம சபையை, நம்ம ஊழியத்தை உலகம் அப்படி தான் பார்க்குறது. எப்படி பார்க்குறது, இந்த சபை சின்ன சபை, பரமானந்தம் சின்ன சபை அப்படி ஒரு பேசினாங்க. அதே பேசின வாய்களெல்லாம் அவங்க பார்த்து லைவில் பார்த்துக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த சபையா என்று இப்போ எங்களோடு பேச ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீகா கிராமத்தில் ஏழை தீர்க்கதரிசியாய் தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்து வந்தார். அதே நேரத்திலும் மீகா 1:1 வாசிக்க வேண்டாம், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஸ்பீடாக போகிறேன்.
மீகா 1:1 அதில் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை என்று நீ வருவதை கவனிக்கணும். எல்லாம் கவனிங்க. சொந்த பேச்சு மீகா ஒரு நாளும் பேசவில்லை. நாங்கள் இங்கிருந்து பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சொந்த பேச்சை நாங்கள் பேசக்கூடாது. எங்கள் குடும்ப காரியத்தை நாங்கள் பேசக்கூடாது. கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று நாங்கள் பேச வேண்டும். அதுக்காக எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எங்க பாஸ்டர் கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். சொல்லுங்க எல்லாரும். ஊர் கதையை பேசக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். இந்த பலிபீடத்திலிருந்து அரசியல் பேசக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தையை பேசணும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமே. அப்போ ஒரு கதை சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரியும், இங்கிருந்து பார்க்குறேன்ல, உங்களுக்கு 2 கண்ணு, எனக்கு தலையெல்லாம் கண்ணு. அப்படியே சிலர் இப்படிங்குவாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு நான் இப்போ ஒரு கதை சொல்கிறேன்னா அப்படி ரெடி ஆவாங்க பாருங்க. அந்த கதை மூலமாகவும் ஏதாவது ஆண்டவர் பேசுவார். நீங்கள் என்னை தப்பாக எடுத்துக்கூடாது, சரியா? சில சம்பவங்கள் சொல்கிறேன். அந்த சம்பவத்தில் சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, சிலர் தொடப்பட்டு இருக்கிறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வேதத்தை தேடி வாசியுங்கள். சொல்லுங்க, வேதத்தை ஒழுங்கா வாசிக்கணும். ஆதியாகமத்திலேருந்து அழகா வாசிக்கிட்டு போகணும். இங்கே அங்கே அப்படியெல்லாம் ஒரு மாதிரி வாசிக்கூடாது, ஒழுங்கா. அதுக்கு தான் ஒருத்தர் அதுக்கு வசனமெல்லாம் பைபிள் இருக்கு. இன்னொரு முறை சொல்கிறேன். நான் அடிக்கடி சொல்வேன், ஆனால் ஒரு முறை சொல்ல நினைக்கும் போது இதை ஏன் சொல்லணும், எல்லாம் சொல்லிகிட்டே பிரசங்கத்தில் அடிக்கடி சொல்கிறேன், ஏன் சொல்லணும்னு நினச்சேன் மனசில். ஆனால் ஆண்டவர் சொல்ல வைக்கிறார். அது சொல்லி முடிச்சோன்னே தான் ஒரு அம்மா வராங்க. அவங்க பிரின்ஸ்பால். அவங்க வந்து சொல்கிறாங்க, பாஸ்டர் நான் எவ்வளோ பிரசங்கம் கேட்டிருக்கேன், எத்தனையோ கதையை கேட்டிருக்கேன், இந்த கதை எனக்கு தொட்டது. இனி ஒழுங்கான பைபிளை. பிரின்ஸ்பால், ஒரு காலேஜில் பிரின்ஸ்பால். அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அன்றைக்கி சர்ச்சில் சிலர், என்னப்பா இவருக்கு வேறு கதையே இல்லையான்னு. என்ன கதை? ஒருத்தருக்கு அவசரம், கம்பெனிக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு. வேதத்தை டக்குன்னு திறந்து வாசிக்கும் போது யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். என்ன வரும்? வசனம் இருக்கு, அந்த இடத்த சொல்ல நேரம் டைம் இல்லை. என்ன இருக்கு? யூதாஸ் நாண்டு கொண்டு செத்தான். சி, என்னடா அவசரம். சரி, இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு நல்ல வார்த்தை வருவதாக. ஆமென். நீயும் அப்படியே செய். இருக்கு, வசனம் இருக்கு. நீயும். ஐயோ இயேசுவே, 3வது முறை. எல்லாருக்கும் எப்பவுமே 3 முறை இல்லை, 3 சான்ஸ். ஆண்டவரே, இந்த கடைசி ஆண்டவரே, என்ன ஆண்டவர், எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. நான் சீக்கிரம் கம்பெனிக்கு போகணும், சீக்கிரம் சமையல் பண்ணணும், வீட்டுக்காரர் வேற கத்துவார், மாமியார் வேற உளருவாங்க. ஆகவே இப்பொழுது எனக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுங்க. திறந்தா, செய்வதை சீக்கிரம் செய். போ. இப்படி படிச்சீங்கன்னா இப்படி தான் வரும். சிலர்லாம் படிச்சுட்டு எங்க தலையை உடைப்பாங்க பாருங்க. பாஸ்டர் இது என்ன? அது என்ன? வசனம் தான். விளக்கம் கேட்பேன். நான் சொல்லுவேன், எனக்கே விளக்கம் தெரியாது. விளக்கம் தெரிஞ்சு என்ன விளங்கிய போயிட்டேன். சாரி. எவ்வளோ வசனம் இருக்கு, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. தேவையில்லாத வசனத்தை படிச்சுக்கிட்டு தேவையில்லாத காயினுக்கு மனைவி எங்கிருந்து வந்தாள்? எங்கிருந்து வந்த? உனக்கு என்ன? உனக்கு ஒரு நல்ல மனைவியை தந்து போயா. சும்மா காயினுக்கு எங்கிருந்து மனைவி வந்தாள்? உன்னை மைண்ட பிசாசு தொட்டிருக்கிறான். தேவையில்லாத வசனத்தை போட்டு உழப்பிக்கிட்டு, நான் அப்படிப்பட்ட ஆட்களை பார்க்கிறேன். அவன் பின் வாங்கி போயிடுறான். ஊழிக்காரனா இருந்தாலும் சரி, கொடுக்கிற வசனத்தை தியானம் பண்ணுங்க, அதை ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் விளக்கம் தருவார். சங்கீதம் 38, சங்கீதம் 32:8 பார்க்காம சொல்லுங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் நடத்துவேன், உண்மையில் கண்டை வைத்து உனக்கு ஆளு. அவ்வளோதான். உங்களுக்கு புரியலையா வசனம்? நான் பைபிள் ஸ்கூலுக்கு போனேன், எனக்கு ஒரு வசனம் புரியல. நான் வேண்டாம், நான் ஊழியம் வேண்டாம், இந்த பைபிள் ஸ்கூலும் வேண்டான்னு பெட்டியை கட்டிட்டேன். நான் சார்கிட்ட போய் சொன்னேன், சார் நான் வீட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது பைபிள், நான் ஊழியம் செய்ய என்னை ஒப்பு கொடுக்கல, நான் கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்ட்டு நான் பெட்டியை தூக்கிட்டு வெளியே வரேன் சொல்லிட்டு. அப்போ சார் கூப்பிட்டார். அவர் ரூம் கூட்டிகிட்டு போய் சொன்னார், சங்கீதம் 19ஆம் சங்கீதம் கடைசி வசனத்தை சொல்லி தந்தார். இதை படிப்பா, இதை சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படி, அப்புறம் பாரு அப்படின்னார். அன்றைக்கு படிக்க ஆரம்பித்தேன். 2 ஆண்டுகள் பைபிள் ஸ்கூல் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார்.
100 வசனங்கள் மனப்பாடம் பண்ண உதவி செய்தார். அப்புறம் தான் யோசனை பண்ண, ஐயோ ஸ்கூல்லையே இப்படியெல்லாம் படிச்சிருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேனே, அவ்வளோ ஞானம் என்ன. சங்கீதம் 19 கடைசி வசனம், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரதியாய் இருப்பதாக. இந்த வசனத்தை சொல்லிட்டு ஜெபம் பைபிள் படிங்க, அழகா புரிய வைப்பார். யார்கிட்டையும் போய் கேட்காதீங்க, உங்களை சத்தியத்தை விட்டு குழப்பிடுவான், ஆண்டவர்கிட்ட விளக்கிடுவான். கர்த்தர் உங்களுக்கு போதித்து நடத்துவாராக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வருகை சமீபம். உபதேசத்துல மாறிடாதீங்க, சத்தியத்துல உறுதியா நில்லுங்க. ஸ்தோத்திரம். நான் வெளியே வரும்போது எனக்கு பிரைஸ் எல்லாம் சத்தமா சொன்னவர் உள்ள இருக்கிறாரா? நான் உள்ள வரும்போது பிரைஸ் லார்ட் பாஸ்டர் கத்துனார் ஒருத்தர், இருக்கிறாரா? சிகப்பு சட்டை இல்ல, பாத்தீங்களா? சத்தம் எப்படி இருக்கு? பெரிய சத்தம், உள்ள வர்றதில்லை பாருங்க. முடியும் போது உள்ள வருவார். அந்த மாதிரி ஆட்களிட்ட கவனமா இருங்க. இந்த வருஷம் நான் முடியெல்லாம் போட்டோ பிடிச்சி காட்டலான்ட்டு இருக்கிறேன். சில ஆட்கள் அப்படி உள்ள நுழையிறாங்க. அப்படியெல்லாம் நம்ம கவனமா இல்லாதனால அந்த சபை பாதிக்கப்பட்ட துருபதேசக்காரன் தான் எனக்கு எதிராக எழும்பி இவ்வளோ பிரச்சனை பண்ணான். என் மேல அவ்வளோ கோபம். ஸ்தோத்திரம். தேவன் நல்லவர். மீகா 1:1 நாம் வாசிக்கும் போது 3 பெரிய ராஜாக்களுக்கு அந்த வாழ்ந்த அந்த நாட்களிலே இவர் கர்த்தருடைய வார்த்தையை பேசுறார். மீகா கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறித்து பேசினார், பாவத்தை குறித்து எச்சரித்தார். பாவம் பெருகி இருக்கிற காலம், எருசலேம் இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட போது அவர்களுக்குள்ளே தெய்வ பயம் இல்லை. அவர் மீகா வாழ்ந்த நாட்களிலே ஆண்டவருக்கு விரோதமான விக்கிரக ஆராதனைகள் அதிகம். தேவனை தேடவில்லை, ஆராதனைக்கு வரவில்லை. நேற்று அந்த அம்மா 2 காலில் ஏன் வரணும் வீல் சேர்ல, அது ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. நீ எல்லாம் 2 கால் வச்சிருக்கியப்பா, நீ என்ன செய்யற, நீ எல்லாம் ஊழியமா நல்லா செய்யற அப்படின்னு ஆண்டவர் என்னோட பேசினார் அந்த அம்மா மூலமா. ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மீகா மூலமான ஆண்டவர் கண்டிப்பான நியாய தீர்ப்பு செய்தியை ஆண்டவர் கொடுத்தார். அதே நேரத்தில் இதே மீகாவை கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தைரியத்தின் செய்தியும் கொடுத்தார். ஆமென். அல்லேலூயா. இந்த சபையில் என்ன செய்தி வரணும்? வருகை பற்றியும் வரணும், எச்சரிப்பை பற்றி வரணும், நியாய தீர்ப்பை பற்றி பிரசங்கம் வரணும். அதே நேரத்தில் தைரியப்படுத்தி உற்சாகப்படுத்துகிற செய்தியும் வரணும். எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க பாஸ்டர் மீகா தீர்க்கதரிசியை போல பயன்படுத்துங்க. நீங்களும் வெளியே போனா சில மக்களை பார்த்து தைரியப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுங்க. அவங்கள அதைரியமா இருக்கிறாங்க, கம்பெனியில பாதிக்கப்படுறாங்க, குடும்பத்தில் பாதிக்கப்படுறாங்க. அப்படிப்பட்ட மக்கள் சபைக்கு வரும்போது இங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. இங்கேயும் அவங்களுக்கு ஒரு அதைரியமா பேசி, ஐயோ உங்களுக்கு அப்படியா, அப்படிதான் ஆமா அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசி அவங்கள ஒரு வழி பண்ணிடக்கூடாது. தைரிய செய்தியை கொடுக்க ஆண்டவர் நம்ம கிருபை தருவாராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என் கையில் எத்தனை மணி கொடுத்தீங்க? ஸ்தோத்திரம். ஆகவே இந்த மீகா தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். அவர் தான் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்தம்? தடைகளை உடைத்து போடுகிறவர், முறித்து போடுகிறவர், நீக்கி போடுகிறவன் இருக்கட்டும். நீங்க இப்படி சொல்லுங்க, அதோட சேர்த்து சொல்லுங்க, தடைகளை கையில செஞ்சவங்களுக்காய் ஸ்தோத்திரம். செஞ்சா உங்க ஆண்டு உங்க தடைகளை எல்லாம் முறிப்பார். தடைகளை முறித்து போடுகிறவர் போ, 2024 இருந்த மாதிரி இருந்துக்க போன்றுவார். நீங்க புது வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறீங்க, வித்தியாசமா செய்யணும். அல்லேலூயா. தடைகளை உடைத்து போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். அல்லேலூயா. அப்படி சொல்லி நீங்க நல்ல ஆண்டவரை துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த வருடம் கர்த்தர் அதை செய்வார். மீகா என்றால் அதனுடைய பெயருடைய அர்த்தம் இந்த தேவனை போல் யார் உண்டு. எழுதி வச்சுங்க. ஒவ்வொரு பேருக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. மீகா என்றால் இந்த தேவனை போல் யார் உண்டு, அவருக்கு ஒப்பானவர் யார்? ஏங்க கவனிங்க, பல சாமியை கும்பிடுறதுக்கு எவ்வளவு மைல் போறாங்க, எத்தனை கோடி செலவு பண்றாங்க, லட்சம் செலவு பண்றாங்க, வெறும் காலில் வெயில்ல நடந்து போறாங்க.
நேற்று பார்த்த ஒரு அம்மா காவடியை தூக்கிட்டு போறாங்க. நடக்கிறதே கஷ்டம் வெறுங்கால, அதுக்கு மேல ஒரு காவடி. இந்த வழி எவ்வளவு இருக்கும்? நம்ம இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையை சுமந்துட்டார், நீங்க சுமக்க தேவையில்லை. ஆமென். அவங்களுக்கு அந்த சத்தியம் சொல்ல ஆள் இல்லை. ஆண்டுடைய சிலுவை, பாரமான சிலுவை, தோள்பட்ட கசஞ்சு போயிடுச்சு அந்த இடம். ஆகவேதான் நம்ம காவடி தூக்குறது இல்லை. ஆண்டவர் நமக்காக சிலுவை சுமந்தார். சில தெய்வத்தை தேடி போகிறார்கள், நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். அல்லேலூயா. இவருக்கு ஒப்பானவர் யார்? தெய்வத்தை தேடி போய் அவங்க ஏதோ செய்யறாங்க, அழகு குத்துறாங்க, தான தர்மம் செய்யறாங்க. ஆனா அவங்க அதே இருளிலும் கஷ்டத்திலும் பாவத்திலும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, கண்ணீர் கவலையிலும். நம்முடைய ஆண்டவர் நம்ம எதுவும் செய்யல, அவர் ஏராளமாய் நமக்கு செய்திருக்கிறார். ஆமே. ஜீவன் பேலன்ஸ் சுகம். சொல்லுங்க. நான் மறுபடியும் அறிக்கை பண்ணுங்க. சொல்லும் போதே அந்த வல்லமை ஆசீர்வாதம் உங்க மேல இறங்க. சொல்லுங்க. இந்த புதிய ஆண்டில் இந்த 3 நமக்கு போதும். ஆமே. ஆண்டவரே, இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு ஜீவன் சுகம் பேலன் எனக்கு போதும் ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு அதை தருவாராக. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஆகவே ஸ்தோத்திரம். மீகா தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்தார். தேவநாமம் மகிமைப்படுவதாக. தடைகளை எல்லாம் அகற்றினார். ஆண்டுக்கு சித்தமான ஞாயிற்றுக்கிழமை இந்த பிரசங்கம் தொடரும் நான் நினைக்கிறேன். 12ஆம் வசனம். என்னங்க கர்த்தர் நம்முடைய சபைக்கு இந்த புது வருடத்தில் சொல்றாரு, ஜனங்கள்லாம் நிறைய பேர் சிதறி போயிட்டாங்கல்ல, அவங்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பேங்கிறாரு. ஹல்லேலூயா. சிதறடிக்கப்பட்ட மக்களே, ஏஜி சபை மக்களே, இந்த 2025ஆம் ஆண்டு அவர்கள் எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து கூட்டி சேர்க்க போகிறார். நிச்சயமாய் கூட்டி சேர்ப்பேன். என்னங்க என்னங்க கூட்டி சேர்ப்பேன்னு சொன்னா நம்ப மாட்டோமா? நிச்சயமாகவே அப்படிங்கிறார். நிச்சயமாகவே கூட்டி சேர்ப்பேன். நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக கூட்டமாக்குவே. நம்முடைய சபையை கர்த்தர் ஏக கூட்டமாய் மாற்ற போகிறார். பெரிய கூட்டமாய். லேட்டா வந்தீங்கன்னா இடம் இருக்காது, எழுதி வச்சுங்க. தீர்க்கதரிசனமா சொல்றேன். இனி தாமதமா. நேற்று 8 மணிக்கு ஜனங்க வந்துட்டாங்க. 10 மணி 10:30க்கு தான் ஆராதனை. 8 மணிக்கு ஃபுல் பண்ணிட்டாங்க, இந்த இடத்த நிரப்பிட்டாங்களாம். 9க்கு மேல வந்தவங்களுக்கெல்லாம் கீழே தான் இடம். 10 மணிக்கு மேல வந்தவங்களுக்கு வெளியே ரோட்ல. அதாங்க ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த வார்த்தை ஒரு நாளும் நாம் அவிசுவாசப்படக்கூடாது. விசுவாசத்தோடு சேர்ப்பேன், கொண்டு வருவேன். அல்லேலூயா. கர்த்தர் காணாமல் போன ஆடுகள், சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் எல்லாம் கர்த்தர் இந்த சபைக்கு மறுபடியும் கொண்டு வருவார். நேற்று அதை பார்த்தோம். ஏகமாய் கூட்டி சேர்ப்பேன், ஏக கூட்டமாக்குவேன். பெரிய கூட்டமாய் நம்முடைய சபையை கர்த்தர் மாற்றப் போகிறாராம். ஸ்தோத்திரம். மந்தையில் சேர்த்து மந்தையின் மெய்ப்பனாக இருப்பேன். நம்முடைய சபைக்கு சீனியர் பாஸ்டர் யாரு? ஏசப்பா தான். ஒரு நல்ல தெய்வம், நல்ல மெய்ப்பன், நல்ல ஒரு மெய்ப்பன் நம்முடைய சபைக்கு இருக்கிறார். கர்த்தருடைய மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர். அவர்களுக்கு பாசிக்க கூடாது. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிசினஸ்ல தடைகளை நீக்கி போடுகிறவர் எனக்கு முன்னே போகிறார். என்னங்க, முன்னும் பின்னுமாயிருந்து பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். தடைகளை உடைத்து வேறு வழியாய் அல்ல. கவனிங்க, இந்த வசனத்தை கவனிக்கணும். அந்த தடையா இருக்க அதை உடைச்சிடுவாரு, அதை ஒன்று முறிச்சிடுவாரு. ஆனா வேற வழியா உங்களை கூட்டிட்டு போக மாட்டார். எது தடையா இருந்துச்சோ அதே வழியில கர்த்தர் நம்மளை கூட்டிட்டு போவார். தடைகளின் வழியை கொண்டு போக பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எரிகோ ஒரு பெரிய கோட்டை, தடை பார்த்தாங்க. ஐயோ கஷ்டம், வேற வழியா கூட்டிட்டு போனாரா ஆண்டவர்? கவனிங்க, வேற வழியா கூட்டிட்டு போனாரா? இல்லை.
அதே எரிகோ கோட்டை தகர்க்கப்பட்டது. நான் முடிக்க போறேன். உங்களுக்கு எரிகோ வியாதியா இருக்கலாம், எரிகோ குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், எரிகோ உங்க பிசினஸ் பிரச்சனையா இருக்கலாம். அதையெல்லாம் இந்த ஆண்டு கர்த்தர் தவிடுபடியாக்குவார். பெரிய பர்வதமே நீ ஏமாத்திரம், தேவ பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். எரிகோ அப்படிதான் ஆனது. இந்த வருடம் கர்த்தர் அதை உங்களுக்கு எனக்கு செய்ய போகிறார். சத்தமே ஆமேன். இவ்வளவுதானா? ஸ்தோத்திரம். நீங்க அமைதியா இருந்தா இன்னும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுவேன். நீங்க என்ன ரொம்ப உற்சாகப்படுத்தி வச்சுட்டீங்க, என்னன்னு தெரியல. நேற்றெல்லாம் எனக்கு அவ்வளோ வேகம் இல்லை. ஜெபமணிட்டு நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. அதனால நீங்க நல்ல வேகமா ஆமேன் அல்லேலூயா சொன்னீங்கன்னா தப்புன்னு முடிச்சிருவேன். அல்லேலூயா. சீக்கிரம் முடியும். ஸ்தோத்திரம். ஒரு அமைச்சர் வருகிறார், முதலமைச்சர் வருகிறார்னா அவரா ஃபர்ஸ்ட் வருவாரு? நம்ம மத்தியில அருமையான காவல்துறை அதிகாரிங்க உட்கார்ந்துருக்கிறார். கோயம்புத்தூர்ல அவங்க ஒரு நல்ல பொசிஷன்ல கர்த்தர் அவங்கள வச்சிருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் வருகிறார் என்றால் அவருக்கு முன்னே யாரும் வரமாட்டாங்க. என்ன ஃபர்ஸ்ட் வரும்? அவருக்கு முன்னே ராணுவம், போலீஸ் வீரர்கள், காவல்துறை அதிகாரிகள், செக்யூரிட்டி கார்ட்ஸ், அடுத்தது அப்புறம் அவங்களுடைய பாதுகாக்கிற படைகள் எல்லாம் முன்னாடி போகும். அப்புறம் இடையில தான் அமைச்சர். அப்புறம் அதுக்கு பின்னாடி போலீஸ் வேன், போலீஸ் நல்ல துப்பாக்கியோட பாதுகாப்போட. இந்த வருடம் கர்த்தர் நம்மை அப்படி கொண்டு போக போகிறார். ஆமென். முன்னும் பின்னுமா இருந்து நம்மை பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் விளக்கமா தெரியணும்னா சொல்றேன். யாக்கோபு அண்ணனை பார்க்க வராரு ரொம்ப காலத்துக்கு பின்னாடி. இப்போ அண்ணன் பார்த்தா தம்பி என்ன பண்ணிடுவாரு? ஒரே வெட்டு, ஏக் பார் தோ துக்கடா, ஒரே வெட்டுல 2 துண்டு. அவ்வளவு கோபமா இருக்காரு அண்ணன். அதுக்கு ஐடியா பண்றாரு பாருங்க. யாக்கோபு அண்ணனுக்கு பயந்து கிஃப்ட் முன்னாடி அனுப்புறாரு, பரிசு பொருளை முன்னாடி அனுப்புறாரு, சில வேலைக்காரிகளை முன்னாடி அனுப்புறாரு. அப்படி அண்ணன் என்ன கோபமா இருந்தா அதெல்லாம் காட்டிக்கிட்டோம், நான் பின்னாடி இருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பாக்குறாரு. முன்னாடி அனுப்புறார். அந்த மாதிரி தான் ஆண்டவர் நமக்கு முன்னாடி போவார். உங்களுக்கு இந்த வருடத்திலே முன்னாடி போவார். ஆமென். கர்த்தருடைய நாமம். எரிகோ கோட்டையோட நான் முடிக்க விரும்புறேன். டைம் அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எரிகோ கோட்டை சுத்தி வரும்போது ஆண்டு சொல்லிட்டாரு, ரொம்ப அமைதியா வாங்க. என்னவா? இந்த ஜனங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்க வாய் ரொம்ப மோசமான வாய். இஸ்ரவேல் ஜனங்க வாய் ரொம்ப மோசமான வாய். எல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஆனா என்ன செஞ்சிட்டீங்க கேட்பாங்க ஆண்டவர்கிட்ட. தலைவலி பிடிச்ச பாஸ்டர் மோசேக்கு ரொம்ப தலைவலி. நீங்களாம் எனக்கு நல்ல விசுவாசிகளாய் கர்த்தர் தந்திருக்கிறார், தலைவலி இல்லை. வா, புது வருஷம் முடியறதுக்குள்ள சில பாஸ்டுக தலை சுத்தி கீழே விழுந்திருப்பாங்க. ஒரு விசுவாசி இதை சொல்லும், ஒரு விசுவாசி அதை சொல்லும். எதை கேட்பார் பாஸ்டர்? இதை சொன்ன அந்த விசுவாசி கோவம், இதை செஞ்சா அந்த விசுவாசி கோவம். மோசேயுடைய நிலைமையை நினைச்சு அப்படின்னு சில நேரத்தில் அழுதுருவேன் நான். எனக்கு அந்த சூழ்நிலை இல்லை ஆண்டவர், என்னை நல்லா வச்சிருக்கிறீங்க. என்ன சொல்ல வரேன்னா, இந்த எரிகோ தடை விழணும்னா எல்லாரும் எப்படி வரணும்? பேசாம வரணும். பேச விட்டா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொன்று பேசி, இந்த எரிகோ இவ்வளவு பெருசா ஒருத்தன் பேசியிருப்பான், இன்னொருத்தன் இதுக்கு என்ன வெடிகுண்டு வச்சாலும் தகர்க்க முடியாதுன்னு ஒருத்தன் உளறி இருப்பான். ஒரு சிஸ்டர் சொல்லி இருப்பாங்க, பொக்லைன் வந்தாலும் என்ன ஜேபிசியா ஜேசிபி வந்தாலும் வாய்ப்பே இல்லை, அப்படியெல்லாம் ஒரு அம்மா வாய் திறந்திருப்பாங்க. ஆகவே இயேசு என்ன சொல்லிட்டாரு ஆண்டவரே? என்ன? சைலண்ட். உங்க பிள்ளைகள் அழகா வளர்த்துறீங்க, வீட்டுக்குள்ளேயே சொல்லி தரீங்க. அதுக்கு 4 மாசம் இருக்கும்போது அம்மான்னு சொல்லு, தாத்தான்னு சொல்லு. இப்ப எங்க பேத்தி அம்மான்னு சொல்றதுக்கு முன்னாடி, அப்பான்னு சொல்றதுக்கு முன்னாடி தாத்தான்னு சொல்றேன். எனக்கு ஒரே சந்தோஷம். தாத்தா அப்படிங்கிறா. நம்ம சொல்லித்தரோம். எத்தனை வயசுல? 4 மாசம் 5 மாசத்துல. இவ்வளவும் சொல்லி கொடுத்து ஒரு 3 வயசு ஆனோடனே ஸ்கூல்ல கொண்டு போய் என்னவாடி? பால்வாடி. என்னவா? யூகேஜி, எல்கேஜி, ப்ரீகேஜி இதில் கொண்டு போய் விடுறோம்.
அவன் அங்கே போய் விட்ட உடனே அங்கே எத்தனை பணம் கட்டுறோம்? ஆரம்பத்தில் பெரிய ஸ்கூலாக இருந்தால் 2 லட்சம், ஒரு மாதிரி ஸ்கூலாக இருந்தால் 1 லட்சம், சின்ன கஷ்டம் ஒரு மாதிரி ஸ்கூலாக இருந்தால் 50,000. இவ்வளோ பணம் கட்டி எதுக்குன்னா, போன உடனே கை கட்டு சைலண்டாரு. இதை சொல்லி கொடுக்க எத்தனை பணம் கட்டுறோம்? 1 லட்சம் கட்டுறோம். ஆனால் வீட்டில் வந்தால் எதுவுமே செலவில்லை, நம்ம எல்லாமே சொல்லித்தரோம். இந்த சைலண்ட், பேசாத. எங்கள் கேபி சொன்னால் நாங்கள் ஒரு குறும்பு பண்ண எங்களை ஆஃபீஸ் ரூமில் போய் நிற்க வச்சுருவாங்க. அப்படிங்க, பெஞ்சு மேலே ஏறி நில்லு, பேசாத, சைலண்ட். எல்லாரும் சைலண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் சொல்கிறோம் சைலண்ட். சபைக்குள்ளே வந்தால் அமைதியாக இருக்காதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. அப்படி இந்த வருஷத்தில் சொல்ல மாட்டேன், பிரசங்கம் பண்ணுவேன். நீங்கள் ஆமேன் வந்தால் போடுங்க, இல்லாட்டினா நீங்கள் போட வேண்டாம், உங்கள் விருப்பம். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்ல மாட்டோம். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னா நீங்கள் சொல்லுங்க. இல்லை 2024 மாதிரியே நான் இருக்கணும்னா இருந்துக்குங்க, அது உங்கள் இஷ்டம். விருப்பம் இருந்தால் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லவும். இன்னொரு பாஸ்டர் இருக்கிறார், கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லணும்னா அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்ட பயமாக இருக்கு. நாங்கள் அப்படி சொல்ல மாட்டோம். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஊரில் ஒரு அம்மா இருந்தாங்க, ஒரு சகோதரி. அவங்க பயங்கர வாயாடி. என்ன சொல்கிறேன், நம்ம இல்லை, ஒரு ஊரில், இங்கே சொல்லல, திருப்பூரில் இல்லை, ஒரு ஊரில் பயங்கரமான ஒரு வாயாடி. ஆமாம், பேஜாரி, என்ன பஜாரி, லம்பாடி, வள வள வளன்னு பேசுவான். எல்லாம் கெட்ட வார்த்தை, அநியாய பாஷை. வீட்டு சர்ச்சில் வந்தால் அந்நிய பாஷை, வீட்டுக்கு போனால் அநியாய பாஷை, இங்கே வந்தால் அந்நிய பாஷை, அங்கே போனால் அநியாய பாஷை, கெட்ட வார்த்தை, மனசை உடைக்கிற வார்த்தை, இப்படியெல்லாம் இந்த அம்மா பேசிட்டு இருந்தாங்க. சின்ன வயசு தான், 25 வயசு. ஆகவே யாரும் வந்து பொண்ணு பார்க்க வர மாட்டேங்கிறாங்க. அந்த ஊருக்கே தெரியும் இந்த அம்மா யாரு, வாயாடின்னு தெரியும். அடங்காத அங்காமுத்து, அவங்கள யாரும் அடக்க முடியாது. ஒரு நாள் சண்டை வரலன்னு சொல்லி ரோட்டில் போய் வடச்சட்டி வச்சு வறுத்துக்கிட்டு இருந்தாங்களாம். ஒட்டி ஜன்னல் எட்டி பார்த்து சொன்னாலாம், இந்த அம்மா வடச்சட்டி எடுத்து ரோட்டில் வறுக்குது. ஆரம்பிச்சிட்டாங்களாம், எடுத்து கட்டிட்டு நான் ரோட்லேயும் வறுப்பேன், வீட்லேயும் வறுப்பேன், நீ யாருடி வா அப்படின்னு வம்புக்கு போவாங்களாம். அந்த மாதிரி கடைசியில் ஒரு தம்பி, ஒரு வாலிபன் வந்து, இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன், ஆனால் நீ பேசிடக்கூடாது, ஏதோ அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான்னா. இந்த சகோதரி மனசில் நினச்சிக்கிட்டாங்க, நீ எந்த தண்டனையும் கொடுத்தாலும் நான் வாங்கிக்குவேன், ஆனால் என் வாயை மாத்திரம், தூக்கு போட்டாலும் சந்தோஷம், தூக்கு மேடைக்கு போனாலும் சந்தோஷம், ஆனால் என் வாயை மாத்திரம் யாரும் கட்ட முடியாதுன்னு அவன் மனசில் நினச்சிக்கிட்டான். சரின்னு ஒழுங்காச்சு, பத்திரிக்கை அடித்தாச்சு. மாப்பிள்ளை போய் எல்லா வீட்லேயும் பத்திரிக்கை கொடுக்குறாரு. முதல் வீட்டுக்கு போனோன்னே திருப்பி பேர் படிக்கிறாங்க. பொண்ணு பேரை படித்தோன்னே ஒரு அவங்க குடும்பம் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு புரியல. இன்னொரு வீட்டுக்கு போய் கொடுக்குறாரு, பத்திரிக்கை திறந்தாங்க, பொண்ணு பேரை வாசித்தாங்க. கடவுள் தான் உனக்கு துணை, கடவுள் தான் உன்னை காப்பாற்றணும். இப்படியே ஒவ்வொரு வீட்டில் பத்திரிக்கை கொடுக்கும்போது ஒவ்வொன்று சொன்னாங்க. கடைசியில் எல்லாம் முடிஞ்சது, கல்யாணம் ஆரம்பிக்க போது முதல் யார் அழைச்சிட்டு வந்து முதல் யார் வந்து உட்காரணும், மாப்பிள்ளை தான் வந்து உட்காரணும். ஏன்னா இந்த அம்மா ஃபஸ்ட்டு வந்து உட்காந்துக்குச்சு. ஏன்னா ஏதாவது பிரச்சனை பண்ணணும் சர்ச்சுக்குள்ளேயும். சிலருக்கு வீட்லேயும் பிரச்சனை பண்ணுவாங்க, சபைக்குள்ளேயும் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. எல்லாம் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே வீட்டுக்குள்ளே பண்ணுற பிரச்சனை சபைக்குள்ளே வரக்கூடாது. சொல்லுங்கள் சத்தமா, ஆண்டவரே வீட்டுக்குள்ளே ஏதாவது போடுற பிரச்சனை, ஏற்றத்தாழ்வு பிரச்சனை, ஜாதி பிரச்சனை இந்த சபைக்குள்ளே நான் போடக்கூடாது, பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் தடை பண்ணுவீராக. ஆமென். ஆமாம், இந்த அம்மா வீட்டு பிரச்சனையும் சபைக்குள்ளேயும் பண்ணலான்ட்டு வந்து உட்காந்துக்குச்சு. உட்காந்துட்டு பாஸ்டர் பார்த்துச்சு. யோ பாஸ்டர், வளன்னு பிரசங்கம் பண்ணக்கூடாது, இந்த கடைசி வசனம் இதுதான் லாஸ்ட்னு சொல்லிக்கிட்டு இழுத்துக்கிட்டே போகக்கூடாது. 12 மணி ஆயிடுச்சு, புது வருஷம் 1ஆம் தேதி நாங்கள் வீட்டுக்கு போகணும், சிக்கன் வாங்கி தரணும், மட்டன் வாங்கி தரணும், முடியா சீக்கிரம். என் கல்யாணத்தில் 1/2 மணி நேரத்தில் பேசினேன், நம்ம மனவரையிலிருந்து எழுந்து வந்து சட்டையை பிடிச்சிருவேன் நாங்கள். பாஸ்டர் சரிம்மா சரிம்மா. இன்றைக்கி நிறைய பாஸ்டருக்கு அப்படி வாழ்க்கை, விசுவாசிக்கு முன்னாடி சரி பிரதர், சரி பிரதர், சரி சிஸ்டர், என்ன கதியை பாஸ்டர் ஆக்கி வைக்கிறாங்க பாரு. கடைசியில் மாப்பிள்ளை அங்கேருந்து வராரு. 2வது இந்த பொண்ணு பார்த்துச்சு,
என்னையா பட்டன் கூட ஒழுங்கா போட தரல, இன்னும் கல்யாணம் ஆகல, இப்பவே இந்த வெடி. பொருத்தமான வெடின்னு சொல்லு, பொருத்தமான ஜோடிங்குவாங்க. என்னவா? ரோட்டில் சிலர் போகும்போது பாருங்களேன், சே பொருத்தமான ஜோடி. நான் சொல்றேன், அது பொருத்தி வைக்கப்பட்ட வெடி. அந்த வீட்டுக்குள்ள போனாதான் தெரியும். பார்க்கறதுக்கு பொருத்தமான அழகா தெரியும் ஜோடியா, ஆனா வீட்டுக்குள்ள போய் பாருங்க, பொருத்தி வைக்கப்பட்ட. நேத்து நம்ம சபை ஆராதனை முடிஞ்சோடனே பெரிய பெரிய வெடி வெடிச்சாங்க, எல்லாம் குடும்பமா போய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கதை அது வேற, அதுக்குள்ள போயிட வேண்டாம். என்ன சொல்ல வரேன்னா, கடைசியில் மாப்பிள்ளை என்ன சட்டை அயன் பண்ணாம கழுத சவக்க சவக்குன்னு சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படி திட்டுனாங்க. அவரும் சரிம்மா சரிம்மான்ட்டு உட்காந்துக்கிட்டார். கல்யாணம் முடிஞ்சது. இப்போ பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு போறாங்க. மாப்பிள்ளை பார்த்துக்கிறேன், எங்க உங்க வீடு, எவ்வளவு தூரம்? கிராமத்துலம்மா. எப்படி போறது? இந்த குதிரை வண்டி வருது. இது என்ன குதிரையா கழுதையா எருமையா? என்ன இப்படி இருக்கு? எதெடுத்தாலும் குறை, எதெடுத்தாலும் வம்புக்கு வரும். கடைசியில் ஏறி உட்கார்ந்தாங்க. குதிரை போயிட்டு இருக்கு. நல்ல கவனிங்க, குதிரை போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம்னா மக்கர் பண்ணுது, இடைஞ்சல் பண்ணுது, தொல்லை பண்ணுது. சில ஆட்கள் ஆரம்ப விசுவாசி சூப்பராக இருப்பாங்க, நம்பி பொறுப்பெல்லாம் கொடுத்துருவோம், ஆரம்பம் நல்லா தான் போயிட்டு இருக்கோம். அப்புறம் மக்கர் பண்ண ஆரம்பிக்கும் பாரு. இவர் சாட்டையில் 4 அடி அடிச்சார் குதிரைய. மனைவி இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் தப்பு பண்றோம். நேரம் அங்க கை நீட்டுறோம், கை நீட்டி இங்கே கை ராபோஜனம் கொடுங்க ஆட்டு வந்துருது. அவர் 2 குதிரையை சாட்டில் 4 அடிச்சாரு பாருங்க, ஒழுங்கா போக ஆரம்பிச்சது. மறுபடியும் நின்றுச்சு. 2024 23 நல்லா ஓடிச்சு. 24 கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகுது. இதுக்கு அப்பப்போ ஆண்டவர் வசனத்தினால சாட்டையில நம்ம அடிப்பாராக. வார்த்தை ஒரு சாட்டை மாதிரி, இருபுறம் கற்குள்ள பட்டைய சீவிடுவார். நம்முடைய ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவர் தான் ஒரு பக்கம், பட்சிக்கிற அக்கினி இன்னொரு மறந்துடாதீங்க. என்ன சொல்ல வரேன்னா, அப்போ நின்றுச்சு பாருங்க. முதல் வார்னிங் அப்படி சத்தம் கொடுத்தார். யாரை பார்த்து? மனைவிகிட்ட சண்டை போடக்கூடாது நீங்க யாரும். ஆமாம், சிலர் வந்து மனைவிகிட்ட கோபத்தை பிள்ளைங்க மேலே காட்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆகவே இவர் கோபத்தை அங்கே குதிரை மேலே காட்டிட்டார். முதல் வார்னிங் அப்படின்னு மறுபடியும் போக ஆரம்பிச்சு. மறுபடியும் ஸ்லோவாச்சு. 2வது வார்னிங் அப்படின்னாரு. இன்னும் கொஞ்சம் தூரம் போச்சு. 3வது கையில் துப்பாக்கி எடுத்தார். தட 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 தடன்னு சுட்டாரு பாருங்க, குதிரை செத்தே போச்சு. உடனே மனைவி பார்த்து கேட்டாங்க, என்னங்க குதிரை கொண்டுட்டீங்க? முதல் வார்னிங். நம்ம எப்படி கிராமத்துக்கு போறது? 2வது வார்னிங். துப்பாக்கியில் கை வச்சாரு. அதுக்கு மேல நீங்க கதையை முடிச்சிருங்க. அன்னைக்கு வாயை பொத்துடுது அம்மா. அதுக்கு பின்னாடி அவங்க பேசவே இல்லை. குதிரைக்கு வந்த நிலைமை நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி. என்ன சொல்ல வரேன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மீரியாம் பேசி பேசிய குஷ்டரோகியை வாங்கிக்கிட்டாங்க, குஷ்டரோகம் வாங்கிக்கிட்டாங்க, சாபத்தை வாங்கிக்கிட்டாங்க, வேதனையை வாங்கிக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். குடும்பத்தில் நீங்க வாங்குறீங்களோ இல்லை, உங்க சந்ததிக்கு சாபத்தை சேர்த்து வைக்காதீங்க. நீங்க பண்றதெல்லாம் நம்ம சந்ததி கஷ்டப்படும். சபையில் விளையாடக்கூடாது. சபைக்குள்ள வந்து ஒரு பயபக்தி இருக்கணும். இந்த மீரியாம் அடிக்கடி சபைக்குள்ளே கலகத்தை உண்டாக்குவான். இந்த பொம்பளை அவளே தான் அந்த குஷ்டரோகத்தை வாங்கிக்கிட்டா. அதனால நம்ம அந்த யாரு பிரச்சனை பண்றாங்க நம்ம கண்டுக்கவே கூடாது, கர்த்தர் பார்த்துக்குவார். ஆமே. அதை பெருசாவே நம்ம இது பண்ணக்கூடாது. சிலர் இருப்பாங்க உள்ள, இந்த மீரியாமை போன்ற ஆட்கள். அதனால தான் சொன்னார், எரிகோவை சுற்றி வரும்போது அது விழணும்னா நீங்க எப்படி இருக்கணும்? பேசக்கூடாது, அமைதியா சுத்தி வரணும். பேச விட்டுருந்தாருன்னா ஆளுக்கு ஒரு கதை பேசி எல்லாரும் பாதி பாதியா பின்வாங்கி போயிருப்பாங்க. இன்னைக்கு சபை வளராம இருக்க காரணம், சில சபைகள், சபைக்குள்ளே சில ஆவிகள் பேசி பேசிய தேவையில்லாத பேசிய, ஒரு பக்கம் எழுப்புதல், இன்னொரு பக்கம் பாதிப்பு. நம்முடைய சபை அப்படி இல்லை, எந்த பாதிப்பு இல்லாமல் வேகமாய் சபை வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே நல்ல சொல்ற ஒரு வார்த்தை, ஸ்தோத்திரம். இவர்கள் எதை கண்டாலும், அண்ணாவை கொடுத்தா முறுமுறுப்பு, காடை கொடுத்தா முறுமுறுப்பு, எதை செஞ்சாலும் முறுமுறுத்து. சொல்லுங்க முறுமுறுப்பு, சொல்லுங்க முறுமுறுப்பு தேவனுக்கு அருவருப்பு. எழுதி வச்சுங்க.
என்ன சம்பளம் வாங்குறாரு? என்ன சபை இப்படியா நடத்துறது? என்னையெல்லாம் விட்டா கலக்கிடுவேன். ஒருத்தர் சொல்லியிருந்தார், இங்கே பாஸ்டுக்கு பிரசங்கமே வரமாட்டேங்குது, என்னை விட சொல்லுங்க. போய் சொல்லியிருக்கா ஒருத்தர்கிட்ட. வேறு சபையெல்லாம் என்னை கூப்பிட்றாங்க, வேறெல்லாம் வெளியே போனால் என்னை வல்லமையாக பயன்படுத்த நோட்டீஸ் எல்லாம் பாருங்க அப்படின்னு காமிச்சிருக்கிறார், வால் போஸ்டர்லாம் காமிச்சிருக்கிறார். இந்த சர்ச்சில் பரமானந்தம் என்னை முன்னாடியே கூப்பிட மாட்டேங்க, பயன்படுத்த மாட்டேங்கிறார். பாஸ்டர் விட நான் சூப்பராக பேசுவேன், நான் பேச்சாளர், அரசியல் பேச்சாளர் அப்படின்னாராம். அந்த நபர் இன்றைக்கு பார்த்தா பரிதாபமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப அதாவது என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க. தரை மட்டும் அப்படின்னு ஆனால் பெருமை இருக்கும். தரையை தோண்டி உள்ளேயே போயிடுவாங்க, அப்படி தாழ்த்துற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆள் இன்னைக்கு அட்ரஸ் இல்லை, காணோம். அப்போ வந்து நினச்சிருப்பாங்க, ஐயோ இப்படிப்பட்ட நல்ல ஆளையெல்லாம் கர்த்தர் பயன்படுத்தலையே, பாஸ்டர் பயன்படுத்தலையே, என் மேலே தப்பாக நினச்சிருப்பாங்க. சும்மா அந்த அப்படி வேகத்தை காட்டுறது, செயலில் ஒன்றும் இருக்காது. இன்றைக்கி நிறைய அப்படி உள்ள நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அமைதலாக இருந்து காரியத்தை சாதிக்கணும். இல்லை சொல்லுங்கள், அமைதலாக இருந்து காரியத்தை, நம்ம பேர் சபைக்கு அந்த பேர் வந்துருச்சுங்க. இந்த சபை ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, காரியத்தை சாதிப்பாங்க, அப்படி நம்ம சபைக்கு ஒரு பேர். நீங்களும் அப்படி இருக்கணும். சொல்லுங்கள், பேச்சை குறைப்பீர், ஜெபத்தை பெருக்குவீர். எழுதி வச்சுங்க, வாலிப தம்பி தங்கச்சி. திருவள்ளுவர் சொன்னார்னு கேட்காதீங்க, திருவள்ளுவரா சொன்னார் கேட்காதீங்க, வள்ளுவரா சொன்னார் கேட்காதீங்க. சொல்லுங்க, பேச்சை குறைப்பீர், ஜெபத்தை பெருக்குவீர். பேச்சை பெருக்குவீர். ரொம்ப வளவளன்னு பேசுறவங்க என்ன பண்றாங்க? ஜெபிக்க மாட்டாங்க. ஒண்ணுமே பேசாதவங்க நல்லா ஜெபிப்பாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, நம்ம முறுமுறுப்பு தேவனுக்கு மறந்துடாதீங்க. எரிகோவை சுற்றி வரும்போது யாரும் பேசக்கூடாது, நல்லதோ கெட்டதோ எதுவும் பேசக்கூடாது. யாத்திரா 14:14. சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்காக யுத்தம் செய்வேன். சும்மா இருப்பீர்கள்னா வேலைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சிடாதீங்க. சும்மா இருப்பீர்கள்னா பேசாமல் ஜெபம் பண்ணிட்டு இருங்க. இந்த 2025ஆம் ஆண்டு நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். உங்கள் தடைகளை நீக்கி போடுங்க, உங்களுக்கு முன் செல்லுகிறார். நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம், நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். ஹல்லேலூயா, எல்லாரும் எழுந்திருப்போம். ஆமென். சின்ன பிள்ளைங்க எல்லாரும் எழுப்புங்க, வயசானவங்க எல்லாரும் எழுப்புங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் இறங்குற நேரம், தேவனுடைய அபிஷேகம் இறங்குற நேரம். இந்த ஜெபத்துக்கு பிறகு காணிக்கெடுங்க. காணிக்க இன்னும் 2 கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கலாமே. சீக்கிரம் நீங்கள் 2 பேர் எடுத்தீங்கன்னா லேட் ஆகாதா? இன்னும் 2 பேர் எடுத்தால் சீக்கிரமாக முடியும். இன்னெல்லாம் வேகமாக நம்ம செய்யணும். நீ காணிக்க நேரமெல்லாம் இந்த வருஷம் தள்ளி போட்டலான் இருக்கேன். அதுக்கு பதில் இன்னும் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணலாமே. அங்கங்கே தான் பாக்ஸ் வச்சுருக்குறோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடலாம். ஆமாம், இது கர்த்தருடைய கை காணிக்க பெட்டி. அது இல்லாட்டியும் கர்த்தர் இந்த ஊழியத்தை கர்த்தர் செய்ய முடியும். இத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த வருஷம் ஒரு அம்மாவை எங்கேயோ இருந்து அனுப்பி நம்ம சபைக்கு அற்புதம் செய்தார், தேவைகளை சந்தித்தார். காகத்தை எங்கேயோ இருந்து அனுப்புவார். ஆமென். எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம், கரைகளை உயர்த்தி. ஆண்டவரே, இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவரே, மீகா 2:13 சத்தமா சொல்லுங்க. எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும் எல்லா தடைகள் மாறணும். திருமண தடைகள் மாறணும். ஒரு பிஸ்னஸில் மேலே போகலாம் நினைக்கிறோம், 7 படி 10 படி கீழே வரோம். அந்த ஒரு வருமான குறைவு தடைகள்லாம் மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்யும். ஆண்டவரே, வீடு கட்டலாம் நினைக்கிறேன், கட்ட முடியல. சில நேரத்தில் கட்டி இருக்கிறோம், குடியிருக்க முடியல. இந்த தடைகள்லாம் மாறணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வருடம் நான் உயரணும். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகளை தகர்த்து போடுவீராக. ஆமே. காணிக்க நேரம். ஒரு பாடலை பாடும்போது ஆண்டுடைய நாம மகிமைக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். குடும்பத்துக்கு ஒரு கேலண்டர் சகோதரி வாங்கினா சகோதரர் வாங்க வேண்டாம், ஏன்னா குறைவாக அச்சடிச்சிருக்கிறோம். நல்ல அருமையான கேலண்டர், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. தூரம் ஒரு வீட்டில் நான் பார்த்தேன், கேலண்டர் ஏணி போட்டு ஏறி போய் படிச்சுட்டு கீழே இறங்கணும், அங்கே மாட்டியிருக்காங்க. சில வீட்டில் சட்டையை மாட்டி வச்சுருக்கிறாங்க. கேலண்டரை மூடி அப்படி வைக்காதீங்க. வெளியிருந்து வருகிறவர்கள் அந்த வசனத்தை படித்து ரட்சிக்கப்படட்டும். கர்த்தர் அந்த கேலண்டருக்கு இலவசமாக கொடுக்கறனால அதை அலட்சியமாக நினைக்காம பயபக்தியாக அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். தேங்க்யூ. கணிக்க வேகமாக எடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம்.
Jesus, hallelujah. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக செய்யவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக செய்யவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக செய்யவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை சொல்லுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. நிச்சயமாகவே தடைகளை முறியடிக்கிற தேவன், நிச்சயமாக முடிவை கொடுக்கிற ஆண்டவர், நமக்கு முன்பாக செல்லுகிறவர். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. தலைக்கு மேல கை தட்டி சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, தடைகளை உடைக்கிற தேவன், நமக்கு முன்பாக செல்லுகிறவன். Thank you, Jesus. ஏற்கனவே சர்ச்சுக்கு நேற்று வந்தவங்க பின்னாடி போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. பிஸ்கட் போகிறவங்களுக்கு கொடுங்க. டீ லேசாக சூடு பண்ணிட்டீங்கன்னு சூடாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிளாஸ்கில் ஊற்றி வைக்கல. டீயும் சாப்பிட்டுட்டு போங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த புது வருடத்தில் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு நல்ல விடுதலையோடு ஆராதித்தோம். நீர் நல்ல வாக்கு தத்தத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர், அதை நிறைவேற்ற வல்லவர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்ற போகிறீர். நிச்சயமாகவே என் நம்பிக்கை வீண் போகாது. நம்முடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். விதைத்திருக்கிறார்கள், அறுவடை செய்யட்டும். ஆண்டவர் அவங்களுடைய பிஸ்னஸை ஆசீர்வதியும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதியும். திருமண தடைகள் மாறுவதாக, கற்ப தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. தொடர்ந்து பல ஆண்டுகளாய் சரீரத்தை பலவீனப்படுத்துகிற ஹல்லேலூயா எல்லா பலவீன ஆவிகளையும் வியாதிகளையும் தடைகள் மாறுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு, குடும்பத்தில் குடும்ப ஜெபம் செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு யாராவது தடையாய் இருப்பார்களானால் கர்த்தர் அவர்களை நம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பி அவர்களையும் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். சிந்திக்கும் காலம், செயல்படும் நேரம், மௌனமாயிராதே. இந்த வருடம் நாங்கள் ஆண்டவரே மௌனமாயிராமல் நாங்கள் எழும்பி செயல்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஊழியம் செய்ய ஒப்புக் கொடுக்கிறோம். வாரம் தவறாமல் ஆராதனைக்கு வரும். கைகளை வைத்து சொல்லுங்க. ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் எந்த ஆராதனைக்கு மிஸ் பண்ண மாட்டோம். சொல்லுங்க, பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆண்டவர் ஒரு ஆராதனை நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம். நேரத்தோட ஆராதனைக்கு வருவோம். சொல்லுங்க சத்தமா, நேரத்தோட 7 மணினா 6:30 மணிக்கே சர்ச்சுக்குள்ள நாங்கள் வருவோம். தீர்மானம் எடுங்க. சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். அந்த 1ஆம் தேதி தீர்மானத்தோட போங்க. ஆண்டவர் நேரத்தோட வந்து ஆராதிப்பேன். சொல்லுங்க, குடும்பத்தோட வருவேன். சொல்லுங்க சத்தமா.
என் மனைவி வீட்டுல சமையல் பண்ண விட்டுட்டு வரமாட்டேன், என் வீட்டுக்காரர் நல்ல சமைப்பார், அவர் வீட்டுல இருக்கட்டும் சொல்லி விட்டுட்டு வரமாட்டேன். சொல்லுங்க சத்தமா, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், குடும்பமாய் சபைக்குள்ளே வருவோம், தாராளமாய் என் வருமானத்திலே கர்த்தருக்கு ஒரு பங்கை உண்மையாய் கொடுப்போம். சொல்லுங்க சத்தமா, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வருமானத்திலே ஒரு பங்கை ஆண்டவரை வஞ்சிக்காமல், ஏமாற்றாமல், திருடாமல் சரியாய் கர்த்தருக்கு உண்மையாய் கொடுப்போம். வருஷத்திலே ஆண்டவரே சோத்திரம், மாசத்திலே ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணுவோம். சொல்லுங்க, மாசத்திலே ஒரு நேரமாவது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். வருடத்தில் ஒரு ஆத்துமாவையாவது ஆதாயப்படுத்தும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வருடத்தில் ஒரு புது ஆத்துமாவையாவது ஆதாயப்படுத்தி நம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துவோம். ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் இந்த புதிய ஆண்டிலே வருடத்தின் முதல் நாளிலே வந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும், குடும்பத்தோடும், பிசினஸோடும், எங்கள் திருச்சபையோடும் சதா இருப்பதாக. ஆமென். 3 முறை சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சத்தமாய், சந்தோஷமாய். ஹேப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புது வருட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வாக்குத்தத்தம்.